வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்ஜி ஸ்குவாட் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னோட சேனல்ல உங்களுக்கான என்ன படம் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2024 இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி ஷீப் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எப்பவும் போல இந்த வீடியோக்கு லைக் படுத்திட்டு இருக்கேன். அப்படியே நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவோட பொண்ணு ரெபேக்காவுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டுப்பாரு. அதுல இந்த உலகத்துல இருக்க எல்லா கேள்விகளுக்கான பதில், எல்லா சந்தோஷத்துக்கும் ஒரே வழி ஷிப்ஸ், அதாவது ஆடுகள்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட வண்டியை விட்டு உள்ள நினைப்பான். பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு 50-60 ஆடுகள் மெஞ்சிட்டு இருக்கும். நீங்க பேக்கிற வேலையை நீங்களை கவனிச்சிக்கிற வேலையை தான் நம்ம ஹீரோ பாத்துட்டு பாரு. அப்போ கடைசி லெட்டர்ல அவரோட பொண்ணு, உங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலான ஷீப் இது அப்படி மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு எனக்கு எல்லா ஆடுகளுமே ஸ்பெஷல் தான், அதனால தான் ஒவ்வொரு ஆடுகளுக்கும் தனித்தனியா பேர் வச்சிருக்காரு. அந்த ஆடுகளை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ட்வின்ஸ் ரோனி ரெஜின்னு சொல்லிட்டு 2 ஆடுகள் இருக்கும். எப்ப பாரு சண்டை போட்டு இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிட்டே இருக்கும். இது ஒரு அண்ணன் தம்பி ஆடுன்னு கூட சொல்லிக்கலாம். அடுத்து ஒரு வயசான ஆடு, கொஞ்சம் கெத்தான ஆடு கூட, அதோட பேரு ரிச்ஃபீல்டு, கொஞ்சம் கொம்பு வளர்ந்துருக்கும். அடுத்து வானத்துல இருக்க மேகம் மாதிரி, அதாவது கிளவுட் மாதிரி பொசுன்னு முடி வளர்ந்துருக்கிறதால கிளவுடன் இந்த ஆடுக்கு நம்ம ஹீரோ பேர் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆடு துள்ளி குளிச்சு ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதோட பேரு ஜோரா, கொஞ்சம் ஆரோக்கோனாரு. அதுக்கு பக்கத்துல இன்னொரு விளையாடு இருக்குது பாத்தீங்களா, அதோட பேரு மொப்பல், ரொம்ப பொறுமையானவ, ரொம்ப பொறுப்பானவங்க கூட. இங்க கண்ணு மறைக்கிற அளவுக்கு முடிய வச்சுக்கிட்டு பைப்ப தனியா புழுக எடுத்துட்டு ஒரு ஆடு, இதோட பேரு உள்ளே சரியான சேட்டை. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு எழுதுற இடத்துல இது மாதிரி எனக்கு இருக்க எல்லா ஆடுகளுமே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிருப்பேன் இல்லையா. ஆக்சுவலி இங்க இருக்கிற எல்லா ஆடுகளையும் விட பெட்டரா சூப்பர் ஸ்பெஷலா இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தரோட பேரு செபாஸ்டின், என் சிங்கக்குட்டி. அந்த மலைக்கு மேல நிக்கிறான் பாத்தியா, அவன் தான். சொல்ல போனா என்ன மாதிரி தனிவே விரும்புறவன். எப்ப வரணும்னு தோழுதோ வருவான், எப்ப போகணும்னு தோழுதோ அவனே போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த கூட்டத்துல இருக்க எல்லா ஆடுகளையும் விட மிக புத்திசாலியான ஒருத்தி, உன்னோட பேரு லெலி. தோ இவதான் என் மனசுல எப்ப என்ன ஓடிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயத்த என்ன பார்த்து உடனே போச்சுப்பா. அந்த நேரத்துல அவளோட முகத்தை நான் பார்க்கும்போது என்னோட கவலை எல்லாம் மறந்து போயிடும். அண்ணாத்த நீ ஃபீல் பண்ணுடா, நீ ஒரு ஷெப்பரா இருந்தா தான் உன்னால புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே அன்பான ஜீவன்களை பார்த்துக்கிறப்போ கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதை வார்த்தைகளால கூட விவரிக்க முடியாது அப்படிங்கிறபடி இவரோட பொண்ணுக்கு அந்த லெட்டர் எழுதிட்டு பாரு. அது மட்டும் இல்ல, ஒரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தினமும் என்னென்ன வேலைகள் செய்வாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு பாரு. இந்த மாதிரி காலையில விடிஞ்சோடி ஃபர்ஸ்ட் ஆடுகளுக்கு சாப்பாடு வைக்கிறோம். நல்லா முடி வளர்ந்த ஆடுகளோட உடம்புல இருக்க அந்த ரோமத்தை ட்ரிம் பண்ணி எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற ஆடுகளை சந்தோஷமா பாத்துக்கணும். அப்புறம் ஒரு சில ஆடுகளுக்கு மறுத்து கொடுக்க வேண்டியது இருக்கும், அதை நானே கலந்து என் கையில கொடுப்பேன். கண்டிப்பா அந்த ஆடுகளுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். கடைசியா என்னோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொழுது சாஞ்சிட்டு இருக்கிற வேலையில என்னோட ஆடுகளுக்கு சில புக்ஸ் நான் படிச்சு காட்டுவேன். என்ன மாதிரியான புக்ஸ்னா, திகில் கதைகள், பன்ம கதைகள், டிடெக்டிவ் நாவல்ஸ், இது சம்பந்தப்பட்ட எல்லா ஸ்டோரிஸ்மே நான் சொல்வேன்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஈவினிங் டிடெக்டிவ் நாவல் படிச்சுட்டு பாரு. கடைசியா இவங்க தான் அந்த கொலைகாரங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம்னு வரும்போது இவர் பாட்டு நிப்பாட்டிட்டு, இப்படிதான் என்னதான் உங்களுக்கு மாங்கன்னு கதை சொன்னாலும் உங்களுக்கு என்ன புரியவா போகுது, நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண ஆடுகள் தானே, அதனால மிச்ச கதையை நாளைக்கு பாத்துக்கலாம், அந்த கொலைகார யார் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கே நானே சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போடுவாரு. ஆனா அப்படி அவர் போறதுக்கு பார்த்தா இங்கிட்ட ஆடுகள் எல்லாம் செம்மையா வெக்ஸ் ஆயிட்டு இருக்கு. இவர் ஏன் அப்படி பண்றாரு, அந்த கொலைகாரன் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கால. எனக்கு தெரிஞ்ச இந்த கொலையை கண்டிப்பா பண்ணது அந்த வேலைக்காரையா தான் இருக்கணும். சேச்சா, அவ பண்ணிருக்க மாட்டா, தோட்டக்காரன் தான் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஏன்னா நாள் ஃபுல்லா உட்காந்து புள்ள வெட்டிட்டு போனா அந்த புள்ள திங்க மாட்டானா, இதெல்லாம் நம்மள வழியா இருக்கு அப்படின்னு இந்த ரிச்ஃபீல்டு அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல, அதோட ஆடோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டோரியை பாக்குது. அதே மாதிரி அண்ணன் தம்பி இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் கண்டிப்பா டாக்டர் தான் கொலை பண்ணிருப்பான்னு சொன்னா, இன்னொருத்தா இல்லையா கண்டிப்பா அந்த ஆண்டி தான் அந்த கொலை செஞ்சிருக்கோம். டேய் மாக்கம், அந்த ஆண்டி கதை 4-5 கதைக்கு முன்னாடி சொல்ல கதரா, அதை எடுத்து வந்து இதோட என்ன ஜாயின் பண்றேன்னு இவங்க அப்படி பேசிட்டு இவங்க தங்கிட்டு அந்த பண்ண வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வந்தா லில்லி, நீங்க சொல்றது எல்லாமே தப்பு. 2 சாப்டருக்கு முன்னாடியே உண்மையான கொலகார யார் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அந்த ஸ்டோரியில உள்ள அந்த கொலகாரோட பேரை சொல்லுவா. அந்த அவன் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொலகாரத்தை நிறைய பொய்யான ஆதாரங்களை உருவாக்கிட்டா. அதை நீங்க இப்ப கூட நம்ப வேண்டாம், நம்மளோட ஓட நாளைக்கு மறுபடியும் இந்த புக்கை படிச்சு முடிப்பார்ல, அப்ப நான் சொன்ன அந்த நபர் தான் கொலகார அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லி நீங்களே கேட்டு தெரிஞ்சுப்பிக்கன்னு அப்படியே படிக்கிறா. அப்ப அடுத்த நாள் ஈவினிங் ஆகுது, நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த நாவலை படிச்சு காட்டிட்டு பாரு. படிச்சு காட்டு போது இந்த லில்லி சொன்ன அந்த நபர் தான் உண்மையான கொலகார அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். அதனால லில்லி பாத்தீங்களா அப்படின்னு மேன கத்திட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மொத்த ஆடுகளும் ஆமா நீ சொன்னது கரெக்ட் அப்படிங்கிற பாரு, அதுவும் மேன கத்திட்டு கேட்ட. இந்த ஒரு செயலியே இந்த லில்லிங்கிற ஆடு எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியான ஆடா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோ மறுபடியும் அவனோட கதையை கண்டிட்டு போட்டா, அதாவது இங்க இருக்க முக்காவாசி ஆடுகள் ஒன்னு தூங்கும் ஒன்னு சாப்பிடும். ஆனா என்கிட்ட ஒரு 3 அழுந்தபாடு இருக்கே, அதுல என்னால கையில பிடிக்க முடியாது, துள்ளி குதிச்சா அப்படி ஓடிட்டு இருக்கும். அதுகளுக்கு எங்க இருந்தா எனக்கு ஒருதே தெரியாது. அந்த 3 ஆட்டுக்குட்டிகளும் வெயில் காலத்துல பிறந்தது. பட் இதே மாதிரி பனிகாலத்துல இந்த பண்ணையில ஒரு ஆடு பிறந்துச்சுன்னு இப்ப இந்த ஆடை காட்டுவாங்க. அந்த ஆடு மத்த ஆடு மாதிரி சுறுசுறுப்பா ரொம்ப துடிப்பாளா இருக்காது, ஒரு மாதிரி சோர்வாதான் இருக்கும். அப்ப அதை பார்த்த மத்த குட்டி ஆடுகளும் இது மாதிரி என்னோட பேரெல்லாம் இது உங்களோட பேர் என்னன்னு கேட்டா, இந்த பனிகாலத்துல பிறந்த ஆடு இல்ல எனக்கு பேர் இல்லங்குது. சரி எங்க கூட விளையாட வரையான்னு கேட்டுட்டு போதே திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த ரிச்ஃபீல்டு ஓடி வந்து, உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்,
அந்த வின்டர் கூட விளையாடத்துக்கு அவர்லாம் ஒரு ஆளா? அவருக்குலாம் நம்ம கூட்டத்துல எப்பவுமே இடம் கிடையாது அப்படிங்கிறபடி இந்த வின்டர் குட்டியாடு இருக்கீங்க அதை எப்பவுமே இந்த கூட்டத்துல இவங்க ஒதுக்கிதான் வைப்பாங்க. ஏன்னா ஆடுகள் பொதுவாவே எப்பவுமே வெயில் காலத்துல தான் பிறக்குமா. ஒருவேளை தப்பி தவறு இது மாதிரி பனி காலத்துல ஏதாவது ஆடுகள் படுத்துருச்சுன்னா அந்த ஆட்டை மட்டும் மற்ற ஆடுகள் எல்லாமே ஒதுக்கி வச்சிருப்பான். அதுங்களுக்கு பெருசா கண்டுக்காதா. ஆனா ஹீரோ ஒரு ஷெப்பர்டாச்சே, அவன் எப்படி அந்த ஆடை கண்டுக்காம இருப்பான்? அதனால பாசமா எடுத்து பால் கொடுத்துட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் மத்த ஆடுகள் பார்த்துட்டு ஒரு குட்டி ஆடு இந்த லில்லி கிட்ட கேட்கும், இது மாதிரி ஜார்ஜுக்கு அப்படி என்ன அந்த வின்டர் மேல பாசம்? எப்ப பாரு கையில வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. விடு, ஜார்ஜ் நம்மள மாதிரி ஆடுகள் கிடையாதுல்ல. ஒரு வளாவர் நம்மள மாதிரி ஒரு ஆடு அறுத்துட்டா பனி காலத்துல பிறந்த ஒரு ஆட்டை இப்படி கொஞ்சம் கூடாது, கையில எடுத்து வச்சுக்க கூடாது அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிட்டே இந்த லில்லி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ஊர்ல ஏதோ ஒரு மணி அடிக்கிற சவுண்ட் கேட்கவோ உடனே அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரை பத்தியும் தெளிவா சொல்றான். அதுல ஒருத்தப்ப கால இருந்து கீழே இருக்கிற பத்தில அவனோட பேரு கேலம். நம்ம ஹீரோ மாதிரியே இவனு ஒரு ஷெப்பர்டு. பட் ஹீரோக்கு அவனை புரியாது. அடுத்த ஆடு விட்டுவன் அவனை பார்த்தாலே நம்ம ஹீரோக்கு பத்திக்கிட்டு வரும், சுத்தமா பிடிக்காது. இன்னொருத்தியோட பேரு பெத், அவ ஒரு சின்ன ஹோட்டல் எடுத்துக்கா. ஆனா அவளுக்கு என்ன கண்டாரே பிடிக்காது. திட்டமும் ஒரு போலீஸ்கார பேருக்கு தான் போலீஸ். ஆனா சரியான புட்டா பையன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கிட்டா நேரா ஒரு சர்ச்சுக்குள்ள போறாங்க. இப்ப அவ சொன்ன அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே அங்க உட்காந்துருப்பாங்க. பட் ஹீரோ யாருமே கட்டிக்காம அந்த காணிக்க போறதுக்கான தட்டு இருக்குயா, அந்த தட்டுல ஒரு கட்டு பணத்தை வச்சு நாங்க புண்ணியத்தை தேடி கடவுளை பாக்குறதுக்காக வரல, என் கடவுளை தீக்கிறதுக்காக வந்துட்டு அப்படியே அந்த பணத்தை ஃபாதர் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கிளம்பி வந்திருப்பாரு. சோ ஹீரோக்கு அந்த ஃபாதருக்கு என்ன பஞ்சாயத்து எதுக்கு அந்த பணத்தை கொடுத்தான்னு தெரியல. அதுக்கப்புறம் பேசின கட் பண்ணா நம்ம ஹீரோ மாதிரி இந்த ஷெப்பர்டா இருக்கா இல்லையா கேலப், அவ இப்ப நம்ம ஹீரோ பாக்கிறதுக்கு அவனோட பணிக்கு வந்துப்பான். அப்ப அவனோட காரு சிவப்பு கலர்ல பல பிறந்து இருக்கிற விஷயத்த நான் அண்ணன் பேர் ரெண்டு பேரும் பார்த்துட்டு வாடா ஓடி போயிட்டு ஒரே முட்டை தூக்கிடலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கும் போது குறுக்கிற மலை வெளியே வந்து நிக்கிறா. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், காரணம் எல்லாமே எதையும் முட்டி தூக்க கூடாது அதானு சொல்லிட்டு அண்ணன் பேர் ரெண்டு பேரும் சைலண்டா போடுவாங்க. அப்ப அந்த லில்லியை இன்னொரு ஆடு பேசிட்டு இருக்கும். கேப் இது மாதிரி நம்ம ஷெப்பர்ட 3வது டைம் பார்க்க வராரு. அப்படின்னா அவரோட ஆட்டு கூட்டத்தையும் நம்மளோட ஆட்டு கூட்டத்தையும் ஒன்னா எனக்கு போறாங்கடா, புதுசா ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்கடா, புது ஆடுகள் வரப்போதான்னு சொல்லிட்டு உங்க சந்தோஷத்துல குளிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த கேலப் பேல கண்ணாப்படான்னு தப்பி நீ என்னை ஏமாத்திட்ட, நீ நீ பக்கமே வந்துடக்கூடாதுன்னு அந்த பேல துரத்தி விட்டுப்பாரு. அப்ப அவன் போற விஷயத்த மற்ற ஆடுகள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம ரெண்டு கூட்டமே அணையாதா, நான் கண்ட கனவுல போயிடுச்சு, என்னோட சந்தோஷமே போயிடுச்சு, இப்ப நடந்த விஷயத்த நான் அப்படியே மறக்கணும், அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது. இந்த லில்லி என்ன பண்றா, நான் இப்ப 1 2 3 நினைவேன் 3 எண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் மறந்து போறேன்னு சொல்லும் போது இல்லையே நமக்கு மறந்துடும் ஆனா மக்களுக்கு மறக்காதே, அவனுக்கு தான் பிறந்ததுல இருந்து நடந்த விஷயத்த மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கேன்னு சொல்லும் போது லில்லி மக்கள் கிட்ட பாரு இப்ப நான் 1 2 3 இன்னொன்னு இங்க நடந்த விஷயம் எல்லாருக்கும் மறந்து போயிடும், உனக்கு மட்டும் ஞாபகத்தில் இருக்கும். அதனால அந்த விஷயத்த மத்தவன்ட்ட சொல்லி தயவு செய்து யாருக்கிட்டே ஞாபகப்படுத்தாதுன்னா இவன் 1 2 3 நின்னு அவள் தான் சொடக்கு போற நேரத்துல இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் அந்த இருக்கிற எல்லா ஆடுகளுக்கும் மறந்து போயிடுச்சு. பட் மக்களுக்கு மட்டும் அந்த விஷயம் கடைசி வச்சு ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதே அவளுக்கு ஒரு நோய் வரை வந்துருது போல. அப்ப ஹீரோ இங்க நடந்த விஷயத்துக்கால ஒரு மாதிரி டென்ஷனா இருப்பாரு, குறுக்கை நெருக்கமா நடந்துட்டு இருப்பாரு. அப்ப லில்லிக்கு தான் நம்ம ஹீரோட முகத்தை பார்த்தாலே அவர் என்ன ஸ்டேட்ல இருக்காரு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு முடிவேன். அதனால அப்படியே அழகா முகத்தை வச்சுட்டு நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து இருக்கும் போது ஹீரோ எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவேன். அதான் என்ன வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயமும் மாறிடும் நினைச்சேன். ஆனா அது மாறும் எனக்கு நம்பிக்கை இல்ல. அதே மாதிரி உனக்கு ஏதோ ஆக மாட்டேன், எனக்கு ஏதோ ஆகாது இல்லன்னு அந்த ஆட்டை நம்ம ஹீரோ தடை கொடுத்துட்டு பாரு. அதுக்கப்புறம் அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு சிட்டியை காமிச்சா அந்த மேத்யூஸ் சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் புதுசா அந்த ஊருக்கு வந்துப்பான். எதுக்கானா இந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் ஒன்று போயிட்டு இருக்கும். சோ அதை பார்த்து அதை ஒரு ரிப்போர்ட்டர் ட்ரிப்போலாட்டிக் அந்த ஊருக்கு வந்துருப்பான். அப்ப பெத்தன் சொல்லிட்டு ஒரு லேடி இந்த ஹோட்டல் வச்சிருக்கதா சொன்னாலியா, அந்த லேடியை பார்த்து லெட்டர் கொடுக்கறதுக்காக இந்த ஊர்ல இருக்க ஒரு போஸ்ட் உமன் வரும்போது அப்புறம் அவங்க நம்ம ஹீரோ எழுதுற அந்த லெட்டர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த ஜார்ஜுக்கு யாரு சொந்தக்காரன்னு இருக்காங்க, அவர் யாருக்கு லெட்டர் எழுதுறான்னு கேட்கும்போது தெரியல, அமெரிக்கால இருக்க ரெபேக்காட்டுக்கு போலுக்காத்தா லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. ஆனா அது யாரு என்ன தெரியல. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே நைஸ் அந்த லேடியா அவ பேக்ல இருந்து நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் ஆட்டையை போட்டுருவா. அந்த நேரத்துக்கு தான் கரெக்டா உள்ள மேத்யூ வருவா. வந்தவன் ஹாய் மரவனோட பேரு மேத்யூ, இங்க ஏதோ கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் இருக்குதாவே அதை பார்த்துட்டு போறதுக்காக வந்தேன்னு சொல்லுவோம். பாப்பா பாப்பா இங்க இருக்குன்னு நம்ம ஒரு 4 பூட்டி கடையை காமிச்சு இதுதான் அந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். இப்ப பேட்ரிஸ் இந்த 4 பூட்டி கடையவா ஃபெஸ்டிவல் சொல்றீங்க, இதுக்காகவா அவ்வளவு பெரிய பேனர்லாம் அடிச்சீங்க, இது ஏமாத்து வேலை, நீங்க என்ன சீட் பண்ணிக்கன்னு சொல்லும்போது ஓ பிசினஸ் எப்படி பண்ணும் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் எப்படி பண்ணணும்னு ஏக்க சொல்லி கொடுக்குறா நீ. ஐயோ சாரி நான் அப்படிலாம் சொல்ல வரல, நான் ஒரு ரிப்போர்ட்னு சொல்லும்போது அவ குறுக்குன்னு பாத்துட்டுப்பா. சரி நான் ஒரு ஜூனியர் ரிப்போர்ட்னு சொல்லாத குறுக்குன்னு பாத்துட்டுப்பா. சரி உண்மையை சொல்லிட்டேன், நான் இரங்கல் சீரியல் வந்துச்சுன்னா அதை மட்டும் தான் எழுதிட்டுப்பேன். ஒரு நல்ல நியூஸ் பாட்டுச்சுன்னா அதை கவர் பண்ணி என் மேனேஜர்கிட்ட கொடுத்து ப்ரொமோஷன் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனா இங்க வந்தா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அட்டுப்படும் போது நீ பேசுறதா போதும் ஃபர்ஸ்ட் காசு எடு. காசா எதுக்கு அத்தா வந்து எப்பா வந்து வெளியே பார்த்தியே அதுக்காக அட்மிஷன் பேசி அவன் கொடுப்பான், காசை கொடுனே. இவன் அந்த மேத்யூ கிட்ட காசு வாங்கிட்டு இருப்பா. அதனால அவனும் கடுப்புல கருமம் இந்த ஊருக்கா வந்து மறுட்டு வண்டி எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு போயிடுறான். அந்த நேரத்துல எப்பவுமே நம்ம ஹீரோ பொழுது சாஞ்சோடனே அந்த ஆடுகளுக்கு கதை சொல்றத வழக்க பாத்துப்பா இல்லையா. ஆனா இன்னைக்கு நேருக்கு போற வெளியில பயங்கரமா இருட்டிட்டு இருக்கும், மழை பெய்யற மாதிரி இருக்கும். அதனால மொத்த ஆடுகளும் ஜார்ஜ் வருவாரு, நமக்கு கதை சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணி பாத்துட்டு போது கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ வர மாதிரி தெரியாது. அதனால இந்த ரெச்லேண்ட் சொல்லிட்டு இந்த ஆடு இல்லையா அது ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கே, அதாவது வாரத்துக்கு
காலத்துல நான் பாத்துட்டு இருக்க அந்த மேகங்கள் ஏன் இப்படி சத்தம் போடுது, எதனால அப்படி மழை வருது தெரியுமா? ஏன்னா ஒரு காலத்துல நம்மளோட முன்னோர்கள்லாம் நம்மள மாதிரி இருந்து மேகங்களா மாறிடுவாங்க. அப்படி மேகமா மாறி கீழே காஞ்சு போய் கிடக்குற அந்த புல்லெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டு அப்படியே தாம் தூமன் குதிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அப்ப அவங்க உன்னோட ஒண்ணு மோதுறதுனால இந்த இடி சத்தம் கேட்கும், மழை வரும், புற்கள் வளரும், அது நமக்கு சாப்பாடா மாறும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் கேட்டா மத்த 3 வாண்ட ஆடுகளும் இது மாதிரி இப்ப ஆடுகளா இருக்க எல்லாருமே ஒரு நாள் மேகமாத்தான் மாறுமான்னு கேட்டா இல்லையே இருக்கா. ஆமா கண்டிப்பா நானும் கூட ஒரு நாள் மேகமா மாறிடுவேன். அதுவும் என் அப்பா அம்மா மாறினாங்க இல்லையா, அதே மாதிரி பட் நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என் அப்பா அம்மா மேகமா மாறினா அந்த ஒரு நாள் மட்டும் ஞாபகத்துக்கே வரமாட்டே. அதனால டே மெப்பிள் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல எல்லா விஷயமும் சொல்லு. என் அம்மா அப்பா மேகமா மாறின நாள் எப்படி இருந்துச்சு கேட்க போது இவனுக்கு எல்லா விஷயமே நல்லா ஞாபகத்துல இருக்கும். பட் இருந்தாலும் உண்மையை சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க. அதாவது அவங்க இறந்துட்டாங்க அப்படி மேகமா மாற மாட்டாங்கன்னு சொன்னா இங்க இருக்க ஆடுகள் எல்லாம் கஷ்டப்படுது. இவன் வேணும்னே போய் சொல்றான் இந்த மாதிரி. ஆமா அன்னைக்கு நாள் உன்னோட அம்மாவும் அப்பாவும் தாவை குறிச்சு அப்படியே வாரத்தை நோக்கி பார்த்தாங்க, அழகான மேகங்களா மாறிட்டாங்க, அப்படியே நம்ம பார்த்து அழகா சிரிக்கவும் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மெப்பிள் ஒரு பொய்ய சொல்றா. அதை கேட்டு நம்ம லில்லியும் மற்ற ஆடுகளும் சந்தோஷப்படுதுங்க. இப்ப வெளியில இடி இருக்கிறதோடு சேர்ந்து இப்ப மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க இருக்க ஆடுகளா பாத்தீங்களா நம்ம முன்னோர்கள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் மழை பெய்யுதுன்னு அதை பார்த்துட்டு போது இவங்களோட கூட்டத்துல இருந்து தனிச்சு விடப்பட்ட நம்ம விண்டர் இருக்கா இல்லையா அந்த குட்டி ஆடு அது மட்டும் அங்க இருக்க டயர் கடையில கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல இப்போ ஒவ்வொரு இடத்துல யார் யார் என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் காட்டுவாங்க. ஃபாதர் அவருக்கு வந்த பணத்தை ஒரு பெட்டிக்குள்ள வச்சுட்டு பாரு. ஆடு விட்டுவன் நல்லா கட்டியை ஷார்ப் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் பெத் அவ திறன் நம்ம ஹீரோவோட லெட்டர் ஓபன் பண்ணி படிச்சுட்டு இருப்பான். என்னத்தை பார்த்தா படிச்சான்னு தெரியல. அந்த லெட்டரை கசக்கி எரிஞ்சு கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் மேட்ச் இருக்கா இல்லையா, அவ ஓட்ட கார் ஒரு மரத்து மேல போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். போலீஸ்கா இல்ல டோப்போட்டு காலை கூப்பிட்டாலும் தெரியல. வந்துட்டு ஒரு லேடி இந்த பையில பக்கம் பண்ணிட்டு உன்னோட காரையும் ட்ரோப் பண்ணிட்டு அப்படியே ரோட்ல செமஸ்டர் போயிட்டு போட்டா நம்ம மேத்யூ சைட்ல திரும்பி பாக்கா. அதாவது நம்ம ஹீரோட ஏரியாவை பாக்கலாம். அந்த லைட் வெளிச்சத்துல யாரோ அந்த புல்வெளியில நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அது யார் என்னன்னு வேணாலும் தெளிவா பார்க்க முடியல. அந்த லேடிட்ட சொன்னாலும் அவங்க பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அவங்க பாட்டு வண்டியில போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இங்க நம்ம லெப்பல் பண்ணையில நல்லா தூங்கிட்டு போது திடீர்னு அவனுக்கு முழிப்பு வருது. அந்த முழிச்சு பார்த்தா தூரத்துல அந்த பாறைக்கு மேல நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச அந்த செபஸ்டினோட ஆடு நிக்கிற விஷயத்த பாக்கலாம். அந்த அதே மாதிரி கடைசி நம்ம ஹீரோட வீட்டுல தூக்கிட்டு போது திடீர்னு அவனோட வீட்டுக்கு கதவை யாரும் தட்ட மாதிரி தெரியுது. சீனும் கட்டாவது. அந்த இப்ப விடிஞ்சதுமே அந்த பண்ணையில இருக்க ஒவ்வொரு ஆடுகளும் கண் முடிச்சு வெளியில நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வெப்பல் தான் வந்துட்டு இருப்பான். அந்த இவளுக்கு முன்னாடியே தூரத்துல நம்ம நெல்லி நிக்கிற விஷயத்தையும் நம்ம ஹீரோ பேச்சு முச்சு இல்லாம கீழே வந்து போய் கிடக்க விஷயத்தையும் நம்ம வெப்பல் பாக்கலாம். அது மட்டும் இல்ல ஹீரோவோட கையில நம்ம மருந்து கொடுப்பாள் இல்லையா ப்ளூ கலர் மருந்து, அந்த மருந்தோட தர இருக்க விஷயத்தையும் நம்ம கிளியரா காட்டுவாங்க. பட் லில்லி மெப்பிள் கிட்ட டே அங்கே இல்ல அசையாத ஜார்ஜ் நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்கேன், யாரு ஃபர்ஸ்ட் அசைக்கிறாங்களோ அவங்க தான் அவுட், அதான் இந்த கேம்ல நம்ம தான் ஜெயிக்கிறோம் அசையாமறான்னு சொல்லும்போது நம்ம மெப்பிள் அப்படியே பொறுமையா கிட்ட வரான். ஹீரோவோட நெஞ்சு அப்படி திரைவி பாக்குறான், கை வச்சு பாக்குறான். அப்படி வைக்கும் போது அவனுக்கு அந்த உருக்கமான உண்மை தெரிய வருது. அதனால லில்லி கிட்ட லில்லி அவர் நம்ம கூட விளையாடல, நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னா இறந்துட்டாரு, இனிமே திரும்பி வரவே மாட்டாரு, அத்தப்படி அவர் சாவாரு, இதெல்லாம் புக்ல மட்டும் தான் நடக்கும், நட்சத்திரம் இப்படி நடக்கும், ஜார்ஜ் செத்துட்டாரா மனுஷங்க சாவாங்களா அப்படிங்கிற மாதிரி லில்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆள ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அவ ஒரு ஆடா இருக்கிறதால அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பானா மனுஷங்களுக்கு சாவே கிடையாது, ஒருவேளை அவங்க செத்தாலும் மேகமா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்பிக்கிட்டு இருப்பா. பட் இப்ப நம்ம ஹீரோ மேகமா மாற இருக்கவும் ஏன் அவர் மாறலன்னு கேட்டா ஏன்னா அவர் மனுஷன், நம்ம ஆடுகள் நம்மள மாதிரி ஆடுகள் மட்டும் தான் மேகமா மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் முப்பல் நெல்லிக்கா போய் சொல்றான். அதனால நெல்லியும் கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ எப்போ அவளை தடவை கொடுத்துட்டு பாரியா அதே மாதிரி இவளே போட்டு அவளோட கை கிட்ட படுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் இங்கிட்ட மற்ற ஆடுகள்கிட்டயும் நம்ம ஹீரோ ஜார்ஜ் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. ஆனா மத்த ஆடுகள் அதை கேட்டுட்டு எப்படி மனுஷங்க சாவாங்க, அப்ப நம்மளும் செத்துருவோமா மேகமா மாற மாட்டோமான்னு கேட்டா சேச்சே நம்ம செத்தா வேகமாத்தான் மாறுவோம், ஆனா மனுஷனை செத்தா திரும்பி வர மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஜார்ஜ் நம்மளை விட்டு போயிட்டாரு, அவர் என்னைக்குமே திரும்பி வர மாட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. சொல்லிட்டு இப்படிப்பட்ட அந்த கஷ்டத்தையும் துயரத்தையும் உங்களால தாங்க முடியாது, அவரோட நினைவை சுமந்துகிட்டே உங்களால வாழ முடியாது, அதனால இந்த நிமிஷமே நம்ம ஜார்ஜ மொத்தமா பணத்தரலாம், நான் 1 2 3 நினைவேன், அதுக்குள்ள நீங்க ஜார்ஜ பத்திர நிலப்ப உங்களோட மனசுல இருந்து முழுசா எடுத்துக்கணும் மாதிரி லில்லி சொல்றா. பட் பப்புள் ஏன் அதுக்குள்ளயா அவர் நம்மளோட ஜார்ஜ், அவர் எதுக்கு நம்ம மறக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது இருக்கு மாதிரி சொல்லிட்டேன். லில்லி கேட்காம 1 2 3 சொல்லுவா. ஆனா அதுக்குள்ளே நம்ம செபஸ்டின் இருக்கா இல்லையா அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு எவ்வளவு தைரியம் தான் என்னோட ஷெப்பர்ட் எனக்கு மறப்பீங்கன்னு கேட்கறான். அப்ப லில்லி அவர் உனக்கு போட்டு ஷெப்பர்ட் இல்ல எங்களுக்கு தான் ஷெப்பர்ட், அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு அந்த வழியை இப்போ வரைக்கும் எங்களால தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால தான் பார்க்க முயற்சி பண்றோம். அதுக்கு செபஸ்டின் நீ 1000 காரணம் சொன்னாலும் ஜார்ஜ் ஒரு நல்ல மனுஷன், என்னோட ஃப்ரெண்டு, நல்ல ஷெப்பர்டு, நல்ல மனுஷன், அதனால எக்காரணத்தை கொண்டும் அப்பேற்பட்ட மனுஷன் நம்ம மறந்துடக்கூடாது, அவரை என்னைக்கு நம்மளோட ஞாபகத்துல வச்சிருக்கணும் அப்படிக்கு மாதிரி செபஸ்டின் சொல்றான். மற்ற ஆடுகளும் ஆமா ஆமா ஜார்ஜ் இந்த மேல உயிரே வச்சிருந்தாரு, ரொம்ப பாசமா பாத்துட்டாரு. அதுக்கு செபஸ்டினோ உங்க மேல உயிரே வச்சிருந்த ஒரே ஒரு ரீசெட்காக தான் உங்களை வெறும் அந்த ரோமத்துக்காக மட்டும் வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் ஆட்டை வளர்த்தா கறிக்கு தான் வெட்டி கொடுப்பாங்க இல்லையா, ஆனா ஹீரோ அப்படி எந்த ஆட்டையும் பலி கொடுத்துட கூடாதுமே, அதோட ரோமத்துக்காக மட்டும்தான் வளர்த்துட்டு இருப்பான். ஆனா ஒரு ஆட்டை வெட்டி கொண்டு இப்படி கறியா போடுவாங்க மனுஷங்க அதை சாப்பிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் இங்க இருக்கிற ஆடுகளுக்கு இது வரைக்கும் தெரியாது. அதைத்தான் மறைமுகமா நம்ம செபஸ்டின் சொல்லிட்டு இருப்பான். அப்ப இந்த குட்டி ஆட்டிலேயே ஜோரா இருக்கா இல்லையா அவன் வந்துட்டு அப்ப ஜார்ஜ் யாரு கொன்னதுன்னு கேட்கும் போது இல்ல ஜார்ஜ் யாரும் கொல்லல, இல்ல அவர் சொன்ன கதைகள்ல செத்து போனவங்க எல்லாருமே கொலை செய்யப்பட்டவங்க தானே, அது வெறும் கதை, ஆனா நட்சத்திர
படத்துல ஜார்ஜ் யாரு கொண்டு அப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு லில்லி சொல்லி முடிக்கும் போதா இவளுக்கு நம்ம ஹீரோவோட கையில அந்த ப்ளூ கலர்ல எச்ஃபீல்டுக்கு கொடுக்குற அந்த மருந்து எடுத்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதனால இவன் இந்த விஷயத்த சொல்லிட்டு போதே செமஸ்பீட் அந்த இடத்துக்கு இந்த ஊரோட போலீஸ் வருது. அந்த அவங்களை கூட்டிட்டு வந்தது யார்டா? நம்ம ஹீரோவை அடிக்கடி பார்க்க வர அந்த கேல்பை தான். எப்படி ஒரு இறந்து போற விஷயத்த பார்த்தேன்னு கேட்டா ஒண்ணு இல்ல, ஒரு பேப்பர்ல சைன் வாங்கிருக்கா வந்த. அப்ப அவர் இறந்து போய் கருத்து விஷயத்த பார்த்தேன்க்கா. சரி கடைசியா ஜார்ஜ் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க. இதுல போதா குடிக்க இந்த ஆடு விட்டு வரப்ப இல்லையா கசாப்பு கிடக்குற அவனு வந்துருப்பான், கால் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப போலீஸ்காரன் பார்த்துட்டு அந்த ஆள் இங்க என்ன போட்டான்னு கேட்டா அவருக்கு இந்த ஆடுகள் மேல இருக்குன்னு அதான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேலபாங்கிறது கிளம்பி போயிருவான். அப்ப சைட்ல எலியும் மப்பிளும் பேசிட்டு வந்துருப்பாங்க. அப்ப மப்பிள் அவர் கொலை செய்தான் பட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்த நீ எப்படி நம்புறேன்னு கேட்டா ஏன்னா அவர் இறந்து போற முந்தின நான் நைட்டு வெளியில பயங்கரமா மழை அடிச்சது, காத்தடிச்சது. அந்த காத்துலையும் மழையிலையும் கோட் போடாம ஒரு நாளாவது ஜார்ஜ் வெளியில வந்து பாத்திருக்கியா? இல்ல நான் பார்த்ததே இல்ல. அதான் அவர் எப்படி கோட் போடாம வெளியில வந்தாரு, அதுக்கான அவசியம் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு கொஞ்சம் மேல தூக்குன்னு சொல்லும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல தூக்கலாம். அப்ப உள்ள எட்டி பார்த்த எலியும் நம்ம ஜார்ஜ் போட்ட கோட்டாக இருக்கிற விஷயத்தையும் அவர் கடைசியா ட்ரிங்க் பண்ண விஷயத்தையும் பாக்கலாம் நோட் பிடிக்கா. ஆனா அதே நேரத்துக்குதான் இங்க நம்ம மேத்யூ ரிப்போர்ட் இருக்காங்க. அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு இறந்து போறது யாரு என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அவ போலீஸ்காரோ யோ நீ அன்னைக்கு ஊர் விட்டு போயிட்டியே, நான் திடீர்னு ஊருக்குள்ள திரும்பி வந்திருக்க, இந்த நியூஸ் கேள்விப்பட்ட அதான் ஸ்பாட்டுக்கு வந்த, ஒருவேளை இது கொலை இருந்தா இதுவே சேனலோட ஹெட்லைனா மாறிடும் இல்லையா, அத்தான் என் வேலையை பார்க்கறதுக்கா வந்தேன். பட் இங்க இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் 10 மினிட்ஸ். ஏன்னா அவர் இறந்து போறதை பார்த்தா ஒரு ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போற மாதிரி தெரியுது. போதா குடிக்க இந்த இடம் முழுக்க எல்லாத்தையும் நான் சல்லரை போட்டு தேடிட்டேன், வண்டியை சுத்தியும் வண்டி கழியும். சரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்களே, வண்டிக்குள்ள போயிட்டு பாத்தீங்களான்னு கேட்கும்போது போலீஸ்கார சைலண்டா இருக்கா. தான் நம்ம ஹீரோ முன்னாடி சொன்ன மாதிரி வசதியான முட்டாப்ப எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு அடகுற வந்துட்டு இப்ப இந்த வண்டியோட டோர் ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ணி போது ராத்திரி ஒரு நிமிஷம் என்ன அப்படியே ஓபன் பண்ண போறீங்க, அதுல பிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். ஓ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல அது எனக்கு தெரியும், சும்மா அவனை டெஸ்ட் பண்ணிட்டு இவன் கை முட்டி வச்சு அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வருவான். வந்ததுக்கு அப்புறம் பாத்தியா இங்க என்ன வேணும்னு சொல்லு வா கிளம்பலான்னு கூப்பிடும் போது ஹே ஒரு நிமிஷம் நீங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் இருந்திருக்கேன். ஆனா ஹார்ட் அட்டாக் வந்த மனுஷன் உள்ள இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள போயிட்டு பேசிட்டு இருப்பான். ஒரு வேலை வெளியிலே ஹார்ட் அட்டாக் வந்துட்டு வேணுமோ இல்ல அவர் உள்ளதான் இருக்காரு, அங்கதான் அவருக்கு அட்டாக் வந்துருக்கணும். சார்லாம் கீழே தள்ளி விட்டுக்காரு. அவரு மட்டும் இந்த கிடையாது, அவர் கூட வேற யாராவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மேத்யூ சொல்லும் போது இவன் சொல்றதுக்கு முன்னாடியே சைட்ல நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்து நம்ம லில்லியும் பர்ஃபெக்டா அதே மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு இது போலீஸ்கார பாருங்க யோ போயா இது ஒரு சாதாரண ஹார்ட் அட்டாக் தான், இது எதுவும் பிரிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு உள்ள வரும்போது சார் உங்களுக்கு கிடைக்கிற அந்த தடயத்தை தூக்கி வச்சுட்டு இந்த கேஸ சீக்கிரமா முடிக்கிறதுக்கு பிளான் போடுங்க, ஏன்னா உங்களுக்கு கொலை கேஸ்டாவே பயம் சொல்லும்போது உண்மை அதான் அவனுக்கு பயம். ஆனா வெளியே காமிச்சுக்காம நீ சொல்ற மாதிரி ஜார்ஜை யாரும் கொலை செய்யல, இது ஒரு கொலை கேஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்கிறது கிளம்ப. அதே நேரத்துக்கு இங்க லில்லியே மற்ற ஆடுகளை பார்த்து ஜார்ஜ் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்றா. அப்ப செபஸ்டியன் அந்த போலீஸ்கார இது கொலைன்னு சொன்னான்னு கேட்டா இல்ல அவ ஹார்ட் அட்டாக்னு சொல்றா. அது கண்டிப்பா உண்மையா இருக்க சான்ஸே இல்ல. இவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு தியரியை சொல்றா. அதாவது அன்னைக்கு நைட்டு ஜார்ஜ் அந்த வண்டியில யார் கூட ஒண்ணா உட்காந்துருக்காரு, ஆப்போசிட்ல உள்ளவங்க ட்ரிங்க் ஆஃபர் பண்ணிருக்காங்க, இவரும் குடிச்சிருக்காரு. அப்படி குடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவருக்கு முடியாம போயிருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. அப்ப அவர் கூட இருந்த கெஸ்ட் கண்டிப்பா யாரையாவது ஹெல்ப்க்கு கூப்பிட்டு ஹீரோவை காப்பாத்திருக்கோம். ஆனா அப்படி காப்பாத்தாம வேடிக்கை பார்த்திருக்காங்க. அந்த ட்ரிங்க்ல விஷ கலத்திருக்கு. அதனால ஹீரோவோட முகத்திலையும் உடம்புலயே எந்த விதமான காயமும் இல்ல. அந்த ஜார்ஜோட கையில எடுத்த பச்சை கலர் பார்க்கும்போது அந்த கொலகாரனும் ஜார்ஜும் இந்த பொருள் பொருள் தான் பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஜார்ஜோட உடம்புல விஷம் முழுசா ஏறி அவர் சம்பவங்களே செத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கொலகாரன் அந்த இடத்த விட்டு ஈஸியா தப்பிச்சு போயிட்டா. அப்படிங்கிற மாதிரி எல்லி அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி முடிக்கிறா. சரி அப்படி அவர் உண்மையாவே கொலை செய்யப்பட்டிருக்காத்தா இந்த கேஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியுமா? என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? ஜார்ஜ் நம்மளோட ஷெப்பர்ட் நமக்கு சாப்பாடு போட்டுருக்காரு, நம்மள அன்பா கவனிச்சுக்கிட்டாரு, நம்ம மேல உயிரை வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஷெப்பர்ட ஒருத்தர் கொலை பண்ணிருக்கான். சோ அந்த கொலகார யாரு, அவன் எதுக்காக ஜார்ஜ் கொலை பண்ணாட்டுக்க விஷயத்த நம்ம தான் கண்டுபிடிக்க மாதிரி லில்லி சொல்றா. அதை கேட்டு செபஸ்டியன் பயங்கரமா சிரிக்கிறான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு சாதாரண ஆடுகள், உங்களால சிந்திக்க முடியாது, சிந்திக்க முடியாத உங்களெல்லாம் மனுஷன் எப்படி தெரியுமா சொல்றாங்க, ஷீப்னு கூப்பிடுறாங்க. அதனால ஜார்ஜ் கொலை செய்யப்பட்ட அந்த கேஸ் எல்லாம் போலீஸும் மொத்த மனுஷங்களும் பாத்துப்பாங்க. நீங்க எல்லாம் இங்க கடந்த புள்ளையும் பூவையும் தின்னவா நல்லா படுத்து தூங்குற உங்களோட பொழப்ப பாருங்க போங்கன்னு சொன்னா லில்லி ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதனால போங்க சீக்கிரமா அந்த இடத்த அலசி ஆராய்ங்க. ஒரு சின்ன துரும்பு கிடைச்சாலும் சின்ன தூக்கு கிடைச்சாலும் உடனே எங்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லுவோம். எல்லா ஆடுகளும் ஒவ்வொரு திசையில நம்ம ஹீரோவோட கொலைகேஸ்ல ஏதாவது ஒரு சின்ன தடைமாவது கிடைச்சிடாதானே ரொம்ப உன்னிப்பா தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி பெருசா எந்த தூவும் கிடைக்காது. அதனால லில்லி மொத்த ஆடுகளையும் கூப்பிட்டு உங்களை யாராவது ஜார்ஜ் இறந்து போறதுக்கு முன்னாடி யாராவது வித்தியாசமா பாத்தீங்கன்னு கேட்டா பிட்ச்ஃபீல்ட் நான் கடைசியா செபஸ்டியனை தான் பார்த்தேன், அவன் பார்பல நின்னுட்டு தான். அப்ப கண்டிப்பா அவன் தான் நம்மளோட ஷெப்போட கொண்டு கூட சொல்றான். அதுக்கு செபஸ்டியன் ஆமா நான் தான் அந்த வீட்டோட கடை ஓபன் பண்ணி உள்ள போய் ஹீரோவோட உட்காந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அவர் குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல விஷயத்தை கலந்து அவரை கொண்டுட்டு தப்பிச்சு ஓடிப்பிட்டேன். அதுவும் இந்த காலை வச்சுக்கிட்டு மாதிரி அதோட காலை காட்டுது. அதனால லில்லி நான் ஆடுகளை பத்தி கேட்கல, ஏதாவது மனுஷங்களை பாத்துக்கலன்னு கேட்கும்போது திடீர்னு ஹஸ்கி வாசல அந்த இடத்துக்கு நம்மளால வென்று வந்துட்டு ஆமா நான் பார்த்தேன் நான் ஜார்ஜோட பேய பார்த்தேன்னு சொல்லுது. அப்ப அதை கேட்டு மொத்த ஆடுகள்லாம் பேயா இல்ல நீ போய் சொல்ற, ஹே இல்ல நான் சத்தியமா பார்த்தேன், அங்க ஜார்ஜோட வாசனை தான் எனக்கு வந்துச்சு, அப்ப அவரோட உடம்பு விட்டு பேய் தானே வெளியே போயிருக்கா மாதிரி இங்க வெண்டர் இப்படி சொல்லிட்டு போதே அங்க ஊர்ல சர்ச்சில் பெல் அடிக்கிற அந்த சவுண்ட் கேட்கும். அதனால நேற்று தானே பெல் அடிச்சாங்க, இப்ப இருக்கா மறுபடியும் இன்னைக்கும் பெல் அடிக்கிறாங்கன்னு கேட்டா
இப்படி பெல் அடிச்சா மனுஷன் எல்லாரும் ஒண்ணு கூட போறாங்கன்னு அர்த்தம்னு நம்ம செபஸ்டின் சொல்றான். நம்ம ஜார்ஜ் அடிக்கடி கதைகளை சொல்லுவார் இல்லையா, இது மாதிரி ஒரு கோடா நடத்திச்சா மொத்த பேர் உட்காந்து பேசுவாங்க. அதுலயே அந்த கூட்டத்துல கண்டிப்பா அந்த கொலகாரன் இருப்பான். அப்ப அந்த கூட்டத்துக்கு நம்ம போகணும். இது கூட்டத்துக்கு போறியா? இந்த புள்ளைய பண்ணை தாண்டி நீங்க எங்கேயாவது வெளியில போயிருக்கியா? வெளி உலகத்து எப்படி இருக்குன்னா உனக்கு தெரியுமா? அத பத்திலாம் எனக்கு எந்த கவலை இல்ல, நாங்க எதிராலும் சமாளிப்போம்னு சொல்லிட்டு இப்ப இந்த லில்லியோட மூச்சி நம்ம மெப்பலோட மூச்சி பாருங்க செம்ம காமெடியா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இதுங்க வெறும் புல்லு மட்டும் தான் நடந்திருக்கும், ரோட்னா என்னன்னு தெரியாது. அதனால என்ன அது கருப்பு கலர்ல இருக்கு, இதெல்லாம் நம்ம நடக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியா முடிச்சுட்டு இருக்கோம். அப்ப செபஸ்டியன் முன்னாடி போயிட்டு அங்க என்ன பண்றீங்க, என்ன வரீங்களா நான் போட்டுமான்னு கேட்டா, நீ முன்னாடி போ நாங்க பின்னாடி வரங்குது, என்ன காமெடி பண்ணிக்கலாம் சீக்கிரம் கிளாஸ் பண்ணி வாங்கன்னு சொல்லுவோம். இவங்களுக்குள்ள காலை எடுத்து வைக்கிறது ட்ரை பண்றாங்க. பட் இவங்களால முடியல, இவங்க சாதாரண ஆளுகள் தான் இல்லையா. அதனால சின்ன சின்ன விஷயங்களை வித்தியாசமா பார்த்தாலும் இவங்களால அதை ஏற்றுக்க முடியல, அதை கடக்க முடியல. அதனால பயங்கரமா லில்லி மூச்சு வாங்கிட்டு அதே இடத்துல கீழே வந்துட்டு இல்ல நல்லா முடியல இதை பண்ண முடியும்னு எனக்கு தோணல அப்படி சொல்லிட்டு போது ஒரு கோழி பத்தி தான் அசால்ட்டா அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இது ஆபத்தான விஷயம் கிடையாது, இது ஒரு சாதாரணமான ரோடு தானே ஒரு சின்ன நம்பிக்கை லில்லியோட மனசுக்கு வருது. அப்ப மெப்பலும் பாடாத நீ தனியா அதை கிராஸ் பண்ண வேண்டாம், ரெண்டு பேரும் சேர்ந்து கிராஸ் பண்ணலான்னு ரெண்டு ஆடுகளும் ஒட்டிட்டு அப்படியே ஆளு கத்திக்கிட்டு கடைசி அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துருவாங்க. அப்படி சாதாரணமா ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணதுக்கே இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இதுதான் ரியாலிட்டி. நீங்க எனக்காவது மாட்ட தண்ணிக்குள்ள இறக்கிருக்கீங்க, அதாவது ஆத்துலயோ வாய்க்காலையோ இறக்கிருக்கீங்க, அப்படி இறக்கிறது ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதோட வழி உங்களுக்கு என்னன்னு புரியும். ஏன்னா என்னதான் இல்லைன்னு நிறுத்தாலும் அதுக்கு ஒரு ஸ்டெப் கூட அந்த தண்ணீர் எடுத்து கால வைக்காது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல பயம் இல்லைன்னு தெரிஞ்சப்படித்தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து அது உள்ள வரும். சோ அந்த விஷயத்தை தான் அந்த இடத்துல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம நெல்லி பப்பல் கடைசி நம்ம செபஸ்டியன் உங்க 3 பேர் அந்த ஊருக்குள்ள வந்துருவாங்க. வந்தாங்க தான் அந்த போலீஸ்கார ஊர் மக்கள் மொத்த பத்தி கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருப்பான். இது மாதிரி ஷெப்பர்ட் ஜார்ஜ் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன்னு சொல்லும்போது முக்காவாசி பேருக்கு அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற விஷயமே தெரியல. அந்த ஃபாதர் எல்லாம் ஷாக் ஆயிட்டு என்னதே அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறான். அதுக்கு போலீஸ்காரரும் ஆமா அவர் இறந்துட்டாரு, இறக்கிறது மட்டும் இல்ல அவர் கொலை செஞ்சுட்டாங்க, அது ஒரு டாக்ஸின் அப்படின்ட்டு பெரிஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய விஷத்தை வச்சுதான் ஜார்ஜ கொண்டுக்கதான் சொல்றான். அதுக்கு மேத்யூ அந்த பெரிய மரம் இங்க எங்கேயாவது பக்கத்துல இருக்கான்னு கேட்டா ஆமா அதோ அந்த மரம் தான் சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்க அந்த மரத்தை காட்டா. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் ஐயோ அந்த கொலகாரன் இங்கதான் இருக்காரா, நம்ம ஊர் சந்தா இவனு ஒருத்தர் தான் விஷயத்தை கொடுத்து ஜார்ஜ குறித்தாரான்னு கேட்கும்போது போலீஸ்கார யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பா அந்த வேலையை எவனாவது ஒரு திருடன் தான் பண்ணிருப்பான்னு சொல்லும் போது அங்க நிக்கிற நம்ம லில்லியும் மெப்பலும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேமேன் கத்திட்டு இருப்பாங்க. அப்ப இவனு இந்த ஆளுங்க இங்க என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற நேரத்திலேயே ஒரு காஸ்ட்லியான பெஞ்ச் கார் முன்னாடி வந்து நிக்குது. உள்ள இருந்து ஒரு அழகான பொண்ணு வெளில வரா. அப்ப அவள ஆனந்த போலீஸ்காரன் வாய பொழுது பார்த்துட்டு இருக்கும் போது குறுக்கு ஒரு வயசான லேடி, ஆக்சுவலி அவங்க தான் நம்ம ஜார்ஜோட லாயர் போல. சரி கூட ஒரு பொண்ணு வந்திருக்கேன், இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா என் பேர் தான் ரெபேக்கா, நான் ஜார்ஜோட பொண்ணுன்னு சொல்ல அதை கேட்டு அந்த ஊர் மக்கள் மொத்த பேர் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லாயர் போலீஸ்காரனை தனியாக கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஹீரோ சாகருக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுதி வச்சுட்டு இருக்கான். அந்த உயிரில இவங்களோட பேர் இருக்கு. சோ மொத்த பத்தி இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வர சொல்றீங்கன்னா நான் அந்த உயிரை படிச்சு காட்டிட்டு என் வேலையை முடிஞ்சிடும் சொல்லிட்டு அந்த கிளம்ப பாப்பாங்க. பட் போறதுக்கு முன்னாடி இந்த ரெபேக்கா அதாவது நம்ம ஹீரோவோட பொண்ணு அமெரிக்கால இருக்கா அப்படின்ற விஷயத்த இவங்க தான் போன் பண்ணி ஹீரோக்கு சொல்லிருப்பாங்க. ஆனா ஹீரோ இறந்து போன 2வது நாளே ரெபேக்கா எங்க வந்திருக்காடா. அப்ப ஹீரோ இறந்து போறதுக்கு முன்னாடியே ரெபேக்கா எங்க தான் இருந்திருக்கூடல அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்காரனுக்கு அது மண்டல ஏறல. ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அவரே நம்ம ஹீரோ ஏதாவது பண்ணிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வரும். கதை போத்தா யாரும் கொலகாரன்னு தெரியும். அதுக்கப்புறம் பேசின கட்பட்டா நம்ம ஹீரோ உயில இருந்த அந்த மெம்பர்ஸ் எல்லா பேர் ஒரு இடத்துல ஒண்ணு கூட்டிருப்பாங்க. யார் யாருன்னா அந்த கடை வச்சிருக்கிற அம்மா பெத்து, கறிக்கடக்கார, பாத்தரு, போலீஸ்கார, இந்த ஷெப்பர்ட் கேரப், கடைசி அந்த மேத்யூ ரிப்போர்ட்டர், இவங்க எல்லாரும் பேர் ஒரே ஆளு தான் இருப்பாங்க. அண்ட் ஹீரோ ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி உங்களோட அம்மாவை பத்தி ஹீரோ ஏதாவது சொல்லியிருக்காருன்னு கேட்கும் போது சொல்லியிருக்காரு, நான் சின்ன வயசா இருக்கும் போது என்னோட அம்மா இறந்துட்டாங்களா, ஆனா அப்ப என்னோட அப்பாவுக்கும் வயசு ரொம்ப கம்மியா, கையில காசு இல்லையா, அதனால நான் பாத்துக்க முடியாது, ஒரு சேஃபான இடத்துல நான் இருக்கட்டும்னு சர்ச் வழியா என்ன இன்னொருத்தருக்கு தத்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் எல்லாத்தையுமே ரெபேக்கா சொல்லிட்டு இருப்பா. அப்ப போலீஸ்காரனுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு டவுட் இருக்கும். அதான் அந்த லாயர் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்களே, இது மாதிரி ஹீரோ செத்த 2வது நாள் அவரோட பொண்ணு எப்படி இந்த இடத்துக்கு கரெக்டா வந்தா ஏதாவது ஒண்ணு கிடைக்கலையா அப்படி கேட்டுப்பாங்க இல்லையா. அதனால இவனும் டேரக்டாவே அந்த பொண்ணு கிட்ட நீங்க அமெரிக்காவில இருந்து 2 நாள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்போது அவள் திருத்த முழிக்கிறா தயங்குறா. அதுக்கப்புறம் ஆமா நான் இந்த நாட்டில தான் இருந்தேன், ஆனா இந்த ஊருக்கே அப்பா இறந்து போட விஷயம் தெரிஞ்சு இப்பதான் வந்தேன்னு சொல்றா. அப்ப போலீஸ்காரன் அடுத்து ஏதோ ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டான கேள்வியை கேட்க போறான்னு பார்த்தா அந்த பயபிளுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்டு அதனால உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையான்னு கேட்கும்போது மொத்த பேரும் தலையில எடுத்துப்பாங்க. ஏன் அப்படி தலையில எடுத்துக்கிறீங்க, நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான கேள்வியில கேட்கல, இந்த மாதிரி நேரத்துல இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் தான் கேட்கணும், நீ சொல்லுமா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டா இது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆச்சுன்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்ப இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம லில்லி, மெப்பிள், செபஸ்டியன் உங்க 3 பேருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணோட முகத்துல சந்தோஷம் இருந்தாலும் ஒரு விதத்துல பயப்படுறா, இவத்தோ கண்டிப்பா பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி லில்லிக்கு தோணுது. ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி யாரோட முகத்தை பார்த்தாலே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எந்த மனநிலைமை இருக்காங்க அப்படி விஷயத்தை புரிஞ்சுக்க முடியலையா. அது மாதிரி இவனையும் பாக்குறா போல. அப்ப போலீஸ்கார சரி சம்பவம் நடத்த அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு
இருக்கும் போது இவ பதில் சொல்லுவான்னு பார்த்தா ஒப்பாரி உட்காரச்சிருவா. இது மாதிரி எல்லாம் ஏன் தப்பு தான், நான் அவளை பாத்துட்டு இருக்கோம், அவளை மீட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது இந்த போலீஸ்கார் தான் ஆல்ரெடி சொல்லி விட்டுருக்காரு. அதனால அந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்து அலாதிகன்னு சமாதானப்படுத்திட்டுப்பான். அந்த பொண்ணு இது மாதிரி ஹீரோக்கு ஒரு பொண்ணு நான் மட்டும் இல்ல, எனக்கு ஒரு அண்ணனும் இருக்கிறதா சொன்னாரு. அவரை கூட ஏதோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்கா என்கிட்ட அவர் சொன்னான்னு சொல்லும்போது ரிப்போர்ட் கதெல்லாம் கேட்டு சந்தோஷம் தாங்கல. எனக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்குது இல்லையா, அதனால எழுதுன்னு பேப்பரை எழுதி தள்ளிட்டுப்பான். கரெக்டான நேரத்துக்கு இந்த லாயர் வருவா. வந்தபட்டி நான் ஒரு முக்கியமான விஷயத்த படிய போறேன், அந்த நேரத்துல சம்மந்தம் இல்லாம நீங்க அனுப்புற ஃபர்ஸ்ட் வெள்ள பொண்ணு ரிப்போர்ட் அடிச்சு தொட்டு விட்டுருவா. அதுக்கப்புறம் அந்த போன்ல லைன்ல ஒரு ஆள் பாரு யாருன்னா நம்ம ஹீரோவோட பையன். அதாவது நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு பையனும் இருக்காங்க. பொண்ணு அமெரிக்கால இருக்கா, அவனோட பேரு ரெபேக்கா, இன்னொருத்த அவனோட பேரு வேன். அவன் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கானா, அவனால வர முடியலட்டே. கால்ல இந்த லாயர் படிக்க போற அந்த வீல கேட்க போறான். அப்ப அவளும் ஃபர்ஸ்ட் என் கையில ஒரு வீல் இருக்கு, அந்த வீல இறந்து போற ஜார்ஜ் 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு அனுப்புறாரு. பட் இப்ப அதை நான் படிக்க போறதுல அவர் சாகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுதிருக்காரு. அந்த உயிரை தான் இப்ப நான் படிச்சு காட்ட போறது படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹீரோ என்ன எதிர்பார்த்தா, இங்க உங்க ஏழு பத்தி நான் கூப்பிட்டதுக்கான மிக முக்கியமான காட்டும் உங்களுக்கு எனக்கு இடையில தீக்கப்படுற ஒரு கணக்கு இருக்கு. அதுல நான் உங்களுக்கு நிறைய கெட்டது படிருக்கேன், அதே மாதிரி எனக்கும் இங்க இருக்க நிறைய பேர் நிறைய கெட்டது படிருக்கீங்க. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோ இந்த ரூம்ல இருக்க 7 பேர், அதாவது அந்த போன்ல இருக்க இவனோட பையனை சேர்த்து அந்த 7 பேருக்கும் ஒவ்வொரு விதமான பேர் வச்சிருக்கா. யாரும் குறிப்பிட்டு சொல்லல, ஆனா அதுல 7 பேரு. ஃபர்ஸ்ட் ஒரு முட்டாள், 2வது ஒரு வெள்காலாடு, 3வது ஒரு பேட் ஷெப்பர்ட், 4வது ஒரு பலியாடு, 5வது ஒரு குளிர்கால ஆடு, அண்ட் கடைசியா 2 கொலகாரங்களும் இருக்காங்க. அதுக்கு மாதிரி இந்த லாயர் படிச்சு முடிக்க இங்க இருக்கிற எல்லாருக்கும் சரியான குழப்பம். வெளியில இருக்க நம்ம லில்லிக்கு தான் குழப்பமா இருக்கு. இது 2 கொலகாரம் தான், படிக்கால ஆடா. அது யாருக்கும் அங்க குழம்புற மாதிரியே இங்க இவங்களுக்குள்ளயும் குழப்பம். யாரு முட்டாளு, யாரும் அந்த 2 கொலகாரன், போலீஸ்கார அந்த 2 பேர்த்த நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பேட் ஷெப்பர்ட் யாரு நான் தானே அப்படிது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லாயர் தான் மறுபடியும் அந்த உயிரை படிச்சு உங்களை அமைதிப்படுத்தி உட்கார வைக்கிறா. அதாவது ஹீரோ என்ன எதிர்பார்த்தா, இது மாதிரி நான் உங்க கூட பழக்கும் போதே நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயத்த நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இங்க உட்கார்ந்து இருக்க நிறைய பேரு வெறுங்கையோட தான் போறீங்கன்னு சொல்லும்போது அல்ல கழிவற்ற காலிங்க வெறுங்கையோடையா, அதான் காசு கிடைக்க போறது இல்லையே, அப்படிக்கு நான் உட்காரணும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது மூடிட்டு வந்து உட்காரன் லாயர் சொல்றா. இது இல்லப்பா நான் சொல்லல, உயிரில ஜார்ஜி தான் இருந்திருக்காரு வந்து உட்காரு சொல்லுவோம். அவரு வந்து சைலண்டா உட்காந்துட்டாரு. சோ நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு இங்க உள்ளவங்க எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படி விஷயத்த இதை வச்சு நம்மளால தெரிஞ்சு புரியுது. அதுக்கப்புறம் ஹீரோவோட நிலப்படத்துல ஒரு 300 ஏக்கரை ஹீரோவோட பையனோட பேர்ல லீஸுக்கு விட்டுப்பார் போல. சோ அந்த 300 ஏக்கரை அவன் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. அடுத்த பொண்ணோட பேர்ல நம்ம ஹீரோ வளர்த்துட்டு இருந்த ஆடு, அவர் வாழ்ந்த அந்த கேரவன், அதை சுத்தி இருக்கிற 300 ஏக்கரை இந்த பொண்ணோட ரெபேக்கா மேல நம்ம ஹீரோட அப்பா எழுதி வச்சிருக்காரு. இப்படி சொல்லிட்டு இப்ப புதுசா எழுதின உயிரில உள்ள விஷயம் மட்டும் தான் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி அதாவது தன்னோட பொண்ணுக்கு பையனுக்கு கொடுத்த அந்த நிலப்படத்தை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே அவர் ஒரு சேரிட்டிக்கு தான் எழுதி வச்சிருப்பாரு. ஆனா இப்போ புதுசா எழுதின உயிரில மிச்சம் இருக்கிற அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே என்னோட பொண்ணு ரெபேக்காவுக்கு என்ன எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிறபடி ஹீரோ எழுதிருப்பாரு. சோ அதை கேட்ட அந்த கேலபோ இனிமே எழுதி வைக்க என்ன இருக்கு, அதான் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டாரு. இல்ல இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வருமானம் சேவிங்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு $30 பில்லியன் வரும்னு சொல்ல பூரா பேத்துக்கு ஷாக்கு தாங்கல. போலீஸ்காரெல்லாம் புறன்னு காப்பிய திருப்பி போறான். அந்த பணத்தோட மதிப்பை இந்தியன் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணா கிட்டத்தட்ட 258 கோடி. சோ அந்த லில்லி கேட்டோன்னே ரைட்டு மோட்டிவ் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றா. ஏன்னா ஒரு கொலை பண்ணும் தான், அதுக்கு ஏதாவது மோட்டிவ் வேணும் இல்லையா, அப்ப பணம் தான் மோட்டிவ். யாரோ பணத்துக்காக தான் ஜார்ஜ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவ கண்டுபிடிக்கா. சரி அந்த ஆளுகிட்ட எப்படி இவ்வளவு பணம் போய் சேர்ந்துச்சு, வெறும் 6 மெட்ரிக் எப்படி இவ்வளவு வருமானம் கேட்டா அதுக்கு தான் அந்த லேடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜார்ஜ் இந்த ஆடுகளுக்கு வர நோய்க்கான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாரு. அதான் அந்த ப்ளூ கலர்ல உருட்டி வாயில வைப்பார் இல்லையா, அந்த மருந்து தான். சோ அந்த மரத்துக்கு பேண்டட் வாங்கி அதை ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு வித்ததுனால தான் நம்ம ஹீரோவோட அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் வந்து சேர்ந்திருக்கு. சோ இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு போது நம்ம லில்லி இதுக்கு முன்னாடி சீன்ல என்ன சொல்லிருப்பாண்டா, நம்ம பப்ளு கிட்ட டே இங்க ஒரு விண்டோ தான் இருக்கு, இது வழியா பேசுறதுலாம் கேட்க முடியுப்பான்னு தெரியல, அதனால வேற ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு ஏதாவது விண்டோ இருக்குதான் கண்டுபிடிச்சிட்டு வரான்னு சொல்லுவோம். இவனும் சரி ஓகேன்னு போயிருப்பேன். ஆனா அப்படி போறவே அங்க கேட் வாங்கிட்டு போய் கிடக்கிற விஷயத்த பார்த்துட்டு அதை கழிச்சிட்டுக்கலாமே வேறு வழியா தலை விட்டு போது தலை சமத்தியா மாட்டிக்கும். அதனால அதை பூட்டி இருக்கிறேன்னு பக்கத்துல இருக்கிற ட்ரே மொத்தத்தையும் தள்ளி விட்டுப்பான். தள்ளி விட்ட வேகத்துக்கு வர ஒரு துணி வந்து இவனோட தாழ் மேல அவ்வளவுதான். இவன் பயத்துல கண்ணா புனரு இவங்க பேசிட்டு இருக்க அந்த மீட்டிங் ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம்ல வந்து அங்கிட்டு கிட்டமா ஓடிட்டு இருப்பான். அப்ப போலீஸ்கார அந்த ஆட்டோ பிடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது தான் இவங்க பேசிட்டு இருக்க அந்த மீட்டிங் ஹால் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலி பெத்துங்கிற இந்த லேடியோட லாட்ஜ் போல. ஏன் சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவனோட பொண்ணுக்கு கடைசி ஒரு லெட்டர் எடுத்திருப்பான். அந்த லெட்டர் அந்த போஸ்ட் உமன் கிட்ட எடுத்து இவ ஆட்டை போட்டு வச்சிருப்பா இல்லையா, அந்த லெட்டர் கீழே கிடக்கிற விஷயத்த அந்த போலீஸ்கார பாக்குறான். ஆனா அது என்னன்னு பாக்கிறதுக்குள்ளேயே டக்குனு அந்த லெட்டர் கையில எடுத்து வச்சுட்டு என்ன வெடியும் பார்த்துட்டு இருக்க, போ சீக்கிரம் போயிட்டு அந்த ஆள் பண்ணி சொல்ல. இப்ப நம்ம வெப்பில் எங்க ஓடுறது எப்படி உள்ளதுன்னு தெரியாத. பட் ஆனு போய் ஒரு ஜன்னல போதிடுவான். போதிட்டு பார்க்க டெல்லி கடைசியான விண்டோ கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அப்படியே மட்டும் அதுக்கப்புறம் கட்ட கடைசியா இந்த 3 ஆடுகளையும் வெளியில விட்டுட்டு இந்த கேலப்பை தான் சொல்றான். இந்த மாதிரி இந்த ஆடுகளை பாக்கலன்னா இப்படிதான் கோட்ராடா தெரிஞ்சிட்டு இருக்கணும். அதை திருப்பி அமுச்சுட்டதுக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரன் மட்டும் தனியா அனுப்பிட்டுருப்பான். அப்ப பின்னாடி இந்த ரிப்போர்ட் விடாம வந்துட்டு இந்த கேஸ பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா, ப்ளூஸ் ஏதாவது கிடைச்சிருக்கா, அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ, நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த கேஸை முடிக்கான்னு சொல்றான். பட் போலீஸ்காரன் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு சில க்ளூ எல்லாம் கிடைச்சிருக்குதான், ஆனா அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பிட்டான். அது ரிப்போர்ட் பாரு, இந்த ஊர்ல உனக்கு மரியாதையே கிடையாது, அவனும் உன்னை மதிக்க மாட்டேன். ஆனா இந்த கேஸை பத்தி என் கூட சேர்ந்து நீ முடிச்ச அதுக்கப்புறம் உன் மேல ஒரு தனி மரியாதை வந்துரும். எல்லாரும் உன் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க.
அது உனக்கு வேண்டாம் வேணும் தான். அப்ப அந்த கேஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிப்போம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். அதாவது ஹீரோ கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நைட்டு நான் என்னோட காரை டோப் பண்ணிட்டு போயிட்டு அவரோட இடத்துல ஏதோ ஒரு பிளாஷ் லைட்டை நான் பார்த்தேன். அதுவும் கரெக்டா 9 மணிக்கா ஹீரோவை அட்டாச் பண்ண டாக்டர் தான் சொன்னாரு 8 மணில இருந்து 11 மணிக்குள்ளதான் ஹீரோ இறந்து போயிருக்கணும்னு. அப்ப நீ சொல்றது கரெக்டா? சரி ஓகே, இது சாத்தியம்டா. நீ நானும் சேர்ந்து இந்த கேஸ முடிப்போன்னு இந்த போலீஸ்காரும் ரிப்போர்ட்டரும் அந்த பக்கம் ஒண்ணு சேர்றாங்க. அந்த இடத்துல இங்க எல்லியும் மற்ற ஆடுகளும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப லில்லி கிட்ட மற்ற ஆடுகள்லாம் இந்த கொலை யார் செஞ்சிருப்பா, அந்த வாழ்க்கை செஞ்சிருப்பாலுன்னு இன்னும் அந்த நாவல் ஸ்டோரியை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப லில்லியோ ஐயோ அது வெறும் ஸ்டோரி, இது நெஜ வாழ்க்கை. ஆனா அந்த ஸ்டோரியில நீ ஈஸியா அந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சியே, அது ஸ்டோரியில நெஜ வாழ்க்கையில கொலைக்காரனை தடுப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்றா. அப்படி சொல்லிட்டு போதே நம்ம ஹீரோட பொண்ணு ரெபேக்கா பத்தினா அங்க லைட் அடிச்சு சுத்திட்டு இருப்பா. ஆனா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் தான் டெல்லிக்கும் மத்தவங்களுக்கும் புரியல. ஆனா அதுல தவுடுங்கிற ஆடு மட்டும் நம்ம ஹீரோட உடம்புல என்ன வாசனை வந்துச்சோ அதே வாசனை தான் இவன் மலர்ந்து வருது அப்படி சொல்லிட்டு இருப்பா. அந்த அவளு ஏதோ அப்பா எனக்கு தான் நினைச்சு சோகத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான்னு நினைக்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த குட்டி ஆடு வெண்டப்படுறா. இவகிட்ட அழகா கொஞ்சம் விளையாடி இவனோட மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த அவளும் நம்ம ஹீரோ மாதிரியே அந்த ஆட்டை குஞ்சிரா. அப்ப இங்கிட்டவங்களா ஹீரோக்கு என்னாச்சு, ஏன் அவரோட பொண்ணை ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சான்னு கேட்கும் போது மேபி அவளும் விண்டர்ல போட்டுருக்காவே என்னமோ அதனால தான் அவருக்கு பிடிக்காப்ப அவளை எங்கேயே தூரமா அனுப்பி வச்சிட்டாரு அப்படிங்கிறபடி இந்த ஆடுகள் அதுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். அப்படி கேட்ட ரிச்ஃபீல்ட் என்ன சொல்றா, அப்ப அவதான் விண்டர் லேம்ப், அவ மோசமானவ, அவதான் கொலகாரியா இருக்கணும், ஜார்ஜ் அவதான் கொண்டுப்பா, அவரை சீக்கிரம் போயிட்டு நம்ம பிடிச்சோம் சொல்லும் போது டெல்லிக்கு இங்க என்ன பண்றதே தெரியல. ஏன்னா இவன் மட்டும் தான் புத்திசாலித்தனமா யோசிக்கிறாரு தவிர இங்கிட்ட எல்லாமே ஆட்டு மூலம் அப்படிங்கிற மாதிரி அறகுறையத்தான் யோசிச்சுட்டு இருக்கோம், லூசு மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். இதுல செபஸ்டியன் வர இதுங்க கூட தான் பேசினவங்களால மாறிக்க முடியாது, சைலண்டா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருவான். அதுக்கப்புறம் நம்ம லில்லியும் மேப்பிளும் சேர்த்து என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோட கேரமனுக்குள்ள பூத்து கடைசி நம்ம ஹீரோ இவங்கள்ட்ட சொன்ன அந்த கதையை பத்தி படிக்கணும்னு சொல்றா. ஏன் எதனாலன்னு கேட்டீங்கன்னா அந்த கடைசி புத்தகத்துல தான் ஒரு கொலகாரனை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற விஷயத்த தெளிவா போட்டிருக்கோம். சோ அந்த புத்தகத்தை பற்றி நம்ம கண்டுபிடிச்சு எப்படியாவது இந்த போலீஸ்கார இருக்காளியா அவங்கிட்ட கொடுத்துட்டா அவன் மேபி அதை படிச்சு அந்த கொலகாரனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்த கத்துக்கிட்டு சீக்கிரமா அந்த கேஸை முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க அந்த புக்கை எப்படி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அதே நேரத்துல இந்த போலீஸ்காரனை பாருங்க இந்த கேஸ் ஏதாவது கண்டுபிடிப்பானு பார்த்தா அதுல அவனோட கண்ணே இல்ல. நம்மளால ரெபேக்காவோட போட்டோ தான் விரிக்க பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த நாட்டுக்கு திடீர்னு வெளியில சத்த கேட்க பயிலுக்கு அள்ளு விட்டுது. எந்த கொலகார இது நம்மளும் தெரிய வந்துட்டோன்னு ஃபுல்லா கார்டு ஹெல்மெட்னு எல்லாத்தையும் போட்டுட்டு தான் பய உள்ள வருவான். அண்ட் வந்து யாரா இருப்பான்னு பார்த்தா இந்த ஆடுகளை நம்ம ஹீரோட புக்கு தான் முன்னாடி வச்சுட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம லில்லி என்ன பண்ணாடா நம்ம செபஸ்டியன் அடிக்கடி ஒரு பெரிய பாரமான போயிட்டு நிப்பானியா அந்த இடத்துக்கு இவளும் போயிட்டு நிக்கிறா. நின்னுட்டு இங்க இருந்து நம்ம இடத்த பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, கொஞ்சம் அந்த இடம் தனிமையா இருக்குது அப்படி மாதிரி சொல்றா. சொல்லிட்டு ஆமா அந்த கார்னிவல்லாம் என்ன முன்னாடி ஜார்ஜ் ஒன்னு அங்கிருந்துதான் கூட்டிட்டு வந்த மாதிரி அந்த கேலப் சொன்னாருன்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் உன்னோட கூட்டத்துக்கு திரும்பி போனவன் சொல்றான். அப்ப பத்திரிக்கையிலயும் அது இன்னொரு கூட்டம் இல்ல நம்மளோட கூட்டம் சொல்லிட்டு சைலண்டா அந்த இடத்த கிளம்ப போது அப்பதான் செபஸ்டியன் இவன் எங்கிருந்து பட்டான் இவனை எப்படி ஹீரோ கண்டுபிடிச்சா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்றான். அதாவது கார்னிவல் தான் பெரிய பெரிய ராட்டரும் பெரிய பெரிய டென்ட் எல்லாம் அடிச்சு ஆட்டம் பாட்டம் கூட்டாட்டன்னு கொண்டாடக்கூடிய ஒரு அருங்காட்சியகம் மாதிரி. சோ அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் இந்த செபஸ்டியன் நின்றுருக்கான். ஆனா அந்த டைம்ல அந்த ஃபெஸ்டிவலுக்கு வர எல்லா குழந்தைகளுமே நம்ம செபஸ்டியனை அப்படி கொஞ்சுவாங்களா, அவ்வளவு அழகா இருப்பானா. ஆனா காலம் ஓட ஓட நம்ம செபஸ்டியன் வளர இவன் என்ன பண்ணிருக்கானா ஒரு சின்ன குழுக்குள்ள போட்டு அடைச்சு நாயை தொடர்ந்து விட்டுருவாங்களா. சோ அப்படி தொடர்ந்து விடுறதுக்கு அப்புறம் அந்த நாய்க்கும் நம்ம செபஸ்டியனுக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டை போகும். சோ அந்த சண்டையில நம்ம செபஸ்டியன் அவனோட உயிரை கொடுத்து அந்த நாய்க்கு ஒரு சண்டை போட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்வா சாவா அப்படிக்க வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். சோ அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோ செபஸ்டியன் பண்ற அந்த கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து அந்த ஷோ நடத்துறவங்கிட்ட காசை கொடுத்து நம்ம செபஸ்டியனை காப்பாத்தி இங்க இருக்கிற மத்த ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. சோ அதை கேட்டு லில்லி ரொம்ப ஃபீல் பட்டா. அது மட்டும் இல்ல நீ எப்படி இந்த கார்னிவல் இடத்துக்கு போல நீ எங்களை மாதிரி ஏதாவது ஒரு ஆட்டு பந்தல தானே எடுத்துக்கணும், அது எப்படி நீ தனியா பிரிஞ்சு போகணும்னு கேட்கும்போது அதுக்கான பதில் நீ ஆல்ரெடி கண்டுபிடிச்சப்ப நினைச்சேன், இன்னும் கண்டுபிடிக்கலன்னு கேட்கும்போது தான் இங்க எப்படி பனிக்காலத்துல பிறந்த வெண்டர் அப்படி அந்த குட்டி ஆடு இருக்கு அதே மாதிரி தான் நம்ம செபஸ்டியனும் பனிக்காலத்துல பிறந்தவ. அதனால மற்ற ஆடுகள் அவனை ஒதுக்கி தனிமைப்படுத்திச்சான். அதனால இவ கார்னிவல் அப்படி அந்த நரகத்துல போயிட்டு மாட்டிட்டு இருக்கான். சோ இங்க இருக்க மற்ற ஆடுகள் கூட சேராம இவ தனிமையாவே இருக்கிறதுக்கான காரணமே தான். சோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு நம்ம செபஸ்டியன் அந்த இடத்த விட்டு சைலண்டா கிளம்ப இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. பிரிஞ்சு கண்முழிச்சு இந்த போலீஸ்காரன் பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம லில்லியும் மெப்பிளும் தான் நிப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ரிப்போர்ட் வந்துட்டு என்னடா ஏதாவது கண்டுபிடிச்சேன்னு கேட்டா நிறைய கண்டுபிடிச்சேன், ஆனா எனக்கு இருக்கிற டவுட் இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கும் போதும் இந்த ஆடுகள் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது, அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்கிறா. அப்ப ரிப்போர்ட் வந்து ஆட்ட விடுறா நீ என்னத்த கண்டுபிடிச்ச சொல்றான்னு கேட்கும்போது இவனும் தெளிவா அவன் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்றான். அத ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஜார்ஜை யாரு கொன்னது. ஆனா அது தெரியுதுண்டா அவர் எழுதுற அந்த உயிரில இருக்க 5 பேரோட லிஸ்ட் போட்டு அவங்களோட போட்டோஸ் ஆல்ரெடி ஒட்டி வச்சிருப்பான். அது மட்டும் இல்ல அந்த கொலகாரனை கண்டுபிடிக்க இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், மீன்ஸ் மோட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல மீன்ஸ் அதாவது ஹீரோவை கொல்ல பயன்படுத்தப்பட்ட அந்த பெர்ரி விஷயம் இருக்கு இல்லையா, அது அந்த உயிரில இருக்க 5 பேரோட வீட்டை சுத்தியே இருக்கு. சோ அந்த 5 பேர்ல யார் வேணாலும் அந்த விஷயத்தை எடுத்திருக்கலாம், ஹீரோவை கொலை செய்ய ட்ரை பண்ணிருக்கலாம். அடுத்த மோட்டிவ் இதுல ஜார்ஜ் தான் மொத்த படப்பு அவளோட பொண்ணு அந்த ரெபேக்காவுக்கு தான் வந்து சேரப்போகுது, அதனால அவளும் போயிருக்கலாம். இல்லாட்டி இங்க மிச்சம்
இருக்கிறவங்களுக்கு நமக்கே தெரியாத வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப இந்த 5 பேத்துல யாரால அந்த கொலை செய்யப்பட்ட இடத்துல இல்ல அப்படின்ற விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியும்? சோ மீன்ஸ், மோட்டிவ், ஆப்பர்ச்சுனிட்டி, இது மூணுமே எவனுக்கு இருக்கோ அவன் தான் கண்டிப்பா அந்த கொலைகாரன் இருப்பானே இந்த போலீஸ்காரன் சொல்லி முடிக்கலாம். பட் கேட்ட ரிப்போர்ட்டும் எஸ் எனக்கு தெரியும், நீ ஒரு புத்திசாலியான போலீஸ்காரன். நேத்து நைட் இந்த புக்கை படிச்சிருக்க அப்புறம் பார்த்தா எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் முடிக்கிறான். அந்நெல்லியோ தென்னல் வழியா எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு பையன் புக்கை படிச்சிட்டான். இனிமே இந்த கேஸ்ல நிறைய விஷயத்தை இவன் தான் கண்டுபிடிக்க போறான்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறவங்க. அதே மாதிரி இவன் அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லார்கிட்டயும் போயிட்டு விசாரிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த கழிவட்டக்காரர் அவங்க கிட்ட போயிட்டு உள்ள ஜார்ஜ் உன்னை பத்தி கேவலம் பார்த்துட்டு இருக்காரு, அது எதனால? ஏன் உனக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு ஒண்ணு பிடிக்காது? ஏன்னா ஜார்ஜ் ஒரு பியூர் வெஜிடேரியன், கறியவே சாப்பிட மாட்டான். அப்படி சாப்பிடாம இருக்கிறது ஒரு பொண்ணாட்டா கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா ஒரு ஆம்பளை இல்ல, அத்தா அவனை நான் ஏத்துக்க முடியல, அவன் எனக்கு பிடிக்கும் சார்ன்னு சொல்றான். குய்யால இதெல்லாம் ஒரு காரணமாடா. அதுக்கப்புறம் பெத் கிட்ட போயிட்டு அவன் ஜார்ஜ் அவரோட பொண்ணுக்கு எழுதின லெட்டர் உங்களோட வீட்டுக்கு எப்படி வச்சுட்டு கேட்டா, தெரியல பேபி யாராவது போஸ்டர் மாத்தி கொண்டு வச்சிருப்பாங்க. சரி அப்படி இருந்தாலும் ஜார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவரோட கொல்லுறவன் சொன்னீங்களே, அதுக்கு என்ன காரணம் கேட்டா, டேய் அவன் சொன்ன அந்த லிஸ்ட் பலியாடுன்னு ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அத பலியாடு தான். அதனால உங்க முடியாதையா ஓடி போயிடுறான்னு சொல்லவும் இவங்க அடுத்து இந்த கேலப்பையில பாக்கிறதுக்காக போறாங்க. போயிட்டாமா ஹீரோ செத்து போன அன்னைக்கு அவர்கிட்ட ஏதோ கையெழுத்து வாங்கிருக்கா நீ வந்தேன்னு சொல்லியே, அது என்ன பேப்பர்? அது ஜார்ஜ் என்னோட லீஸை கேன்சல் பண்ணிட்டாரு. சோ நான் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அவர்கிட்ட சைன் வாங்கிருக்கா போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் போய் சேர்ந்துட்டாரு. நான் என்ன பண்றது? சரி அவரு எதுக்கு அவனோட லீஸை கேன்சல் பண்ணாரு? அதுக்கான பதில் அந்த வீல்லே இருக்கே, பேட் ஷெப்பர்ட். நான் ஒரு மோசமான ஷெப்பர்ட், அதனால லீஸை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பைக் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த போலீஸ்கார அடுத்து சர்ச்சில் இருக்க அந்த பாத்திர பாக்கிறதுக்காக போனா. போயிட்டு பொதுவாவே ஹீரோ ஜார்ஜுக்கு இது மாதிரி சர்ச்சுக்கு வர பழக்கமே கிடையாது. பட் சாகிறதுக்கு முன்னாடி அவர் இந்த சர்ச்சுக்கு வந்துருக்காரு, ஒரு பெரிய அமௌண்ட் டொனேஷன் அவன் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா இவர் அந்த உண்மையை சொல்றாரு. என்னடா நம்ம ஹீரோ கையில காசு இல்லாத காலகட்டத்தில் தான் இவரோட பொண்ணையை பையனை தட்டி கொடுத்துருப்பாரு சர்ச் போலவா. ஆனா அதுக்கப்புறம் கையில கொஞ்சம் காசு சேர்ந்ததும் தன்னோட பொண்ணு பையனும் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுப்பாரு. ஆனா பொதுவா தன்னோட குழந்தையை தட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எந்த கண்ட்ரில எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சர்ச்சோட சட்டப்படி சொல்லக்கூடாது. ஆனா ஹீரோ நீ என்ன கேட்டாலும் தரேன், எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன், ஆனா என்னோட பொண்ணு பையனும் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்கவும் இவரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட இவரு தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல இந்த படத்தை இப்போ வரைக்கும் நான் தொடல, இந்த சர்ச்சையும் சர்ச்சை சுத்தி இருக்கிற நிறைய விஷயத்தையும் மாத்த விட்டுருச்சு, சேதமடைத்து இருந்துச்சு. சோ அதை சரிப்படுறதுக்காக சர்ச்சுக்காக அந்த படத்தை வாங்குறேன். மத்தபடி அவரை நான் எந்த விதத்திலையும் கூட செய்யல. அண்ட் உயிரில் எழுதிட்டாரு ஒரு பேர்ட் ஷெப்பர்ட், அதுக்கான அர்த்தம் நான் தான் இந்த பேர்ட் ஷெப்பர்ட் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரன் அடுத்து நம்ம ஹீரோட பொண்ணு ரெபேக்கா பாக்கிறதா போறான். போயிட்டு உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். பெருசா ஒண்ணும் இல்ல, கொலை நடத்த அன்னைக்கு நாள் 8 to 11 அப்படிங்கிற டைம்ல நீங்க எந்த இடத்துல எங்க இருக்கீங்கன்னு கேட்கும் போது இவன் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல் ஸ்டே பண்ணிருக்கேன், சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றா. அப்படி என்ன டிவில இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னு கேட்டா நான் 24/7 நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றா. சொல்லிட்டு ஓகேவா கேள்வியில கேட்டாச்சா நான் கிளம்பிட்டு மறந்துட்டு போகும்போது போலீஸ்காரன் நிப்பாட்டி ஒரு நிமிஷம் உங்களோட உண்மையான பேர் இது கிடையாது, இதுக்கு முன்னாடி உங்களோட பேர் இதுதானே அந்த பேரு சொல்லும்போது இவன் ஷாக் ஆயிடாத பாரு, நீ சொன்ன அந்த பேருக்கான அர்த்தம் வயிற்று வலி. சோ அப்படிப்பட்ட இந்த பேர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்னோட பேரை மாத்திக்கிட்டேன். சரி ஓகே அது கூட இருக்கட்டும். ஆனா நீங்க லவ் பண்ணீங்க ஒரு பையன், அந்த பையன் சரியான போன் சரிப்படவே அவனோட அக்கௌண்ட் கூட உங்களோட அக்கௌண்ட் லிங்க்ல எடுத்ததான கேள்விப்பட்டேன், அது உண்மைன்னு கேட்கும்போது பாரு நான் ரிலேஷன்ஷிப்ல எடுத்ததா உண்மைதான், ஆனா அவன் ரொம்ப கெட்டவன் மோசமானவன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். இப்ப அவருக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. சோ ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு சொல்றா. சரி கடைசி கேள்வி, நீங்க சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்க அந்த பெரிய மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கிட்ட எங்கேயாவது போயிருக்கீங்கன்னு கேட்டா இவ இல்லைன்றா. சரி ஹீரோவோட ஃபார்ம் இருக்கே அந்த ஃபார்ம் இருக்கிற இடத்துக்காவது போயிருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கும் இவ இல்லைன்றா. அதனால போலீஸ்காரனும் சரி ஓகேட்டு இவள் அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா இது வரைக்கும் இவங்க போன இடம் எல்லாத்துக்குமே நம்ம ஆளு லில்லியும் போயிருப்பா, நிறைய விஷயத்த கலெக்ட் பண்ணிருப்பா. அதனால இவளோட பூரா டவுட் யார் மேல வருதுன்னா ரிபேக்கா மாதிரி தான் வருது. சோ அவதான் அந்த கொலை செய்திருப்பாளோ அப்படிங்கிற யோசிச்சுட்டு போது திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த குட்டி பையன் வெண்டலூரா வந்த ரெபேக்கா கண்டிப்பா அந்த கொலையை செய்திருக்க மாட்டா, அவ ரொம்ப நல்லவ. ஏன்னா ஜார்ஜ் மேல என்ன வாசனை வந்துச்சோ அதே மாதிரியான வாசனை தான் இந்த ரெபேக்கா மேலே வந்துச்சுன்னு சொல்றான். அப்போ வாசனை இந்த வேலை கேட்டோன்னே லில்லிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது நேற்று நைட்டு உங்களாரும் ஒரு வீட்டுக்கு போட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப அந்த டவுட் தூரத்துல இருக்க நம்ம ஹீரோட பொண்ணு ரெபேக்காவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மேல என்ன வாசனை வருதோ அதே வாசனை தான் இவன் மேலே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா ஒரு ஆளால கிட்ட இருக்கவங்க மட்டும் தான் மோப்பம் பிடிக்க முடியும், இவ்வளவு தூரத்துல இருக்கவங்க எல்லாம் மோப்பம் பிடிக்க முடியாது. ஆனா அப்படி முடியாதப்பவே கவுட் எனக்கு இந்த வாசனை வந்துச்சுன்னு சொன்னா அப்படின்னா ரெபேக்கா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லாம கவுட் மறைக்கிற அப்படிங்கிற விஷயத்த லில்லி கண்டுபிடிச்சு ஒழுங்கு மொழி அதே உண்மையை சொல்லிடு, இல்லாட்டி நடக்கிறதே வேற, நீ தான் ஜார்ஜ கொன்னியன்னு கேட்டா இல்ல நான் ஜார்ஜ கொல்லல, ஆனா அது ரொம்ப அழகா இருந்துச்சா அத அந்த விஷயத்தை பத்தி நான் யாருக்கிட்டயும் சொல்லலன்றா. எதை பத்தி பேசிட்டு இருக்குன்னு கேட்கும் போது தான் இவ ஒரு கல்ல நகர்த்தி இந்த கல்லுக்கடியே ஒரு பிரேஸ்லெட் ஒளி வச்சிருந்தப்பா போல. சோ அதை காட்டிய உண்மைதான் அன்னைக்கு ஜார்ஜ் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு இந்த ரெபேக்கா அந்த ஃபார்முக்கு வந்தா என்ன குறுக்குன்னு பார்த்தா நீ ரொம்ப அழகா இருக்குன்னு என்ன தடவி கொடுத்தா. அப்பதான் தெரிய திறமை கீழே வந்துருச்சு. அதனால அந்த பிரேஸ்லெட்டை யாருக்கும் கொடுக்க கூடாது, நம்மள ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறோட்டிக்கா அந்த விஷயத்தை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்லன்றா. அதனால லில்லி அப்படின்னா கண்டிப்பா அந்த கொலை பண்ணது ரெபேக்கா தான் அப்படிங்கிற சொல்றா. ஆனா குறுக்க சப்பஸ்ட் வந்துட்டு ரெபேக்கா கழட்டி போட்டு போன ஒரு சின்ன காப்பு, இந்த காப்பு ஓலையத்தை வச்சு அவதான் அந்த கொலை செய்தான் எப்படி நீ சொல்றேன்னு கேட்டா ஏன்னா அந்த போலீஸ்காரங்கிட்ட இதுக்கு முன்ன பின்ன அந்த பாம்பு பக்கமே வந்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி ரெபேக்கா சொன்னா. ஆனா நேத்து நைட்டு கூட அந்த பாம்புக்கு வந்துருதா. ஜார்ஜ் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நாளும் அந்த பாம்புக்கு வந்திருக்கா. அப்படிதான் கண்டிப்பா அவதான் அந்த
கொலை செய்திருக்கிறோம். ஏன்னா அவ ஒரு விண்டர் லேம்பா சேர்த்துக்கு மாதிரி இந்த லில்லி வாழ இருக்கும் போது செபஸ்டியன் ஏன் அதை பார்த்துட்டு நிப்பாட்டிட்ட ஃபுல்லா சொல்லு. அதாவது நம்ம ஹீரோ தத்தெடுத்து கொடுத்தத அவ ஒரு விண்டர்ல பண்றா விண்டர் லேம்பா இருக்கா அதனால தான் தத்து கொடுத்துட்டாங்க அப்படிக்கு மாதிரி நடத்திட்டு இருக்கு இந்த ஆடுகளா சொல்லப்போனா நம்ம செபஸ்டியனும் அது மாதிரி ஒரு பணிகாலத்துல பிறந்தவ தானே. அதனால தான் நம்ம ரெபேக்காவுக்கு அவ சப்போர்ட் பண்றான். இது மாதிரி ஆரம்பத்துல இருக்கு ரெபேக்காவை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவ ஒரு விண்டர் லேப் அதனால தான் அவன் மேல பழி சொல்லிருக்க. சரி அவன் கொலை செய்யலன்னு உனக்கு தெரியும். ஏன்னா அவனோட கண்ணை பார்த்த அந்த கண்ணுல எந்த பொய்யும் இல்ல. ரொம்ப நல்லவ அப்படின்ற விஷயத்த நான் நம்புறேன். அதை தவிர இங்க இருக்க வேற யாருமே நம்ப தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம செபஸ்டியன் கிளம்பி போலவேன்னு பாப்பான். பட் லில்லி பாட்டி ஒரு நிமிஷம் செபஸ்டியன் நீ எங்க கூட்டத்துல ஒருத்தான் சொன்னா நான் யாரும் கூட்டத்தை சேர்ந்தோடு கிடையாது. தனியா தான் இருந்தேன். தனியாவே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் மற்ற ஆடுகளும் இது மாதிரி முடிவே இல்லாத கேஸ்ட நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க போறோம் இனிமே என்ன பண்ண போறோம்னு கேட்கும்போது நம்ம லில்லிக்கு ஒரு ஐடியா வருது. அதனால லில்லியும் மேப்ல என்ன பண்றாங்கன்னா நேரா நம்மளால இந்த போலீஸ்கான பார்த்து அந்த பையனோட தொப்பியை கவிட்டு அவனை பின்னாடியே ஓட விட்டுருவாங்க. அதாவது அவனை நம்ம ஹீரோவோட பாம்புக்கு வர வச்சு அங்க இவங்களுக்கு ஒரு ப்ளூ கிடைச்சிருக்கும் இல்லையா இந்த ரெபேக்காவோட வளையும் அந்த வளையத்தை இந்த போலீஸ்காரன்கிட்ட காட்டி கொடுப்பாங்க. அப்ப பார்த்தவனுக்கு ஒன்னும் புரியல என்னது ஆடெல்லாம் கேஸ சால்வ் பண்ணுது ப்ளூல எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் ஒன்னும் புரியலன்னு தலையை போட்டு சுரிடா. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லா ஆடுகளுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்ப நேரா நம்ம ரெபேக்காவோட வீட்டுக்கு தான் போறான். போயிட்டு அந்த வளையல இது உங்களோட தானே கேட்டா அவன் ஆமா ஆனா இதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றா. எங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஜார்ஜோட ஃபேமிலியா அந்த இடத்துல நீங்க போனதே கிடையாது. அப்புறம் உங்களோட வளையம் மட்டும் அங்க போச்சு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க ரூமை சர்ச் பண்ற சர்ச் வாலண்டோட தான் வந்திருக்கேன். சோ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. இந்த பையன் ஏதோ ஒன்று தேடிட்டுப்பா என்னத்தை தெரியுன்னு கேட்டா கொஞ்ச நேரத்துல நீங்களே தெரிஞ்சுப்பிக்க அந்த பொண்ணோட ஷூ கண்டுபிடிச்சா அதுல ஒரு பெரிய ஓட்டிட்டு இருக்கோம். அதாவது அந்த விஷம் இருக்கிற பெரியில இருந்து தான் விஷயத்தை எடுத்து நம்ம ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ல கலந்து கொடுத்துருப்பாங்க. அது அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கும் அந்த பக்கமே கூட நான் போறதுன்னு சொல்லிப்பா. பட் இப்ப அவளோட ஷூல அந்த பெரிய சுட்டிருக்கா. கண்டிப்பா அந்த மரப்பக்கம் இவ போயிருக்கான்னு அர்த்தம். இவ தான் அந்த கொலையை செய்திருக்கான்னு அர்த்தம்னே நம்ம போலீஸ்காரன் ரெபேக்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு உங்க சைட்ல ஏதாவது லாயர் வேணுமான்னு கேட்டா நான் எந்த தப்பும் பண்ணல அதனால எனக்கு எந்த லாயரும் தேவைப்படாதுங்களா. சரி சொல்லுங்க கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நாள் நீங்க உங்களோட அப்பா பாக்குறதுக்கா போனீங்கன்னு கேட்கும்போது இவ ஆமா நான் அந்த ஃபார்முக்கு போட்டேங்களா. அது மட்டும் இல்ல அப்பா எழுதின எல்லா லெட்டர்ஸையும் நான் படிச்ச 20 வருஷமா அவர் என்ன தேடிட்டு இருக்கிறதா சொன்னாரு. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணதாக சொன்னாரு. அந்த உயிரோட காப்பியை கூட எனக்கு அடுப்பலான்னு சொல்லும்போது எந்த உயிலே அவர் சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி எழுதினாரு. அந்த உயிலான்னு கேட்டா இல்ல அதுக்கு முன்னாடி ஆடுகளை பத்தி ஒரு உயிர் எழுதினார்ல அந்த உயிர் தான் எனக்கு கிடைச்சது. என்ன பாக்கல என்ன மீட் பண்ணு கூப்பிட்டான்னு சொல்றா. சரி இறந்து போன அன்னைக்கு நாள் உன் அப்பா உன்னை பாக்கிறதுக்கா போயிருக்க போயிட்டு அவரை பார்த்து என்ன பண்ண என்ன பேசுறேன்னு கேட்கும்போது நாங்க ஆடுகளை பத்தி பேசிட்டு இருந்தோம் சொல்றா. என்ன பேசுறீங்கன்னு கேட்டா அந்த ஆடுகளோட பேர்கள் ஒவ்வொன்றையும் என்கிட்ட சொன்னாரு. அதுங்களை எப்படி பாத்துக்கணும்னு என்கிட்ட சொன்னாரு. என்ன ரொம்ப நம்பலான்னு சொல்றா. அது மட்டும் இல்ல பாருங்க என் அப்பாவை நான் இப்போ சொல்றேன் சத்தியமான கொலை பண்ணல. ஆனா அவர் எழுதின அந்த உயிர் இருக்கு இல்லையா அதை பார்த்தோன்னா அது உள்ள அந்த 30 மில்லியன் பணத்தை பார்த்துட்டேன். அந்த பணம் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா என்னோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் நினைச்சேன். அதனால தான் அந்த உண்மையை உங்க எல்லாருக்கிட்ட தான் மறைச்சிட்டேன்னு சொல்றா. ஆனா அவ என்னதான் சொன்னாலும் நீ சொல்ற போய்லாம் நான் நம்புறதா இல்ல. ஒழுங்கா போயிட்டு கோர்ட்ல எதனால பேசிக்கோன்னு சொல்லிட்டு இவள செல்லுக்குள்ள போட்டு அடைச்சிடறா. நீங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம லில்லியும் பாத்துக்கிட்டு தான் இருப்பா. அதே மாதிரி இந்த போலீஸ்காரன் அடுத்து இந்த லாயரை பாக்குறதுக்கா போகும்போது அவன் அவனை என்னமோ நினைச்சா. ஆனா சூப்பரா பக்கா அந்த கேஸ விசாரிச்சு அவதான் குற்றவாளின்னு அவனை கண்டுபிடிச்ச பாத்தியா நீ வேற லெவல் போ. சரி அது இருக்கட்டும் இந்த ஜார்ஜோட பையன் அதான் இந்த சவுத் ஆப்பிரிக்கால இருக்காரு. அவன் அவனோட அப்பா ஜார்ஜோட இடத்தையும் அந்த ஆடுகளையும் இந்த ஷெப்பர்ட் கேலம் இருக்கால அவங்ககிட்ட விற்கலான்னு முடிவெடுத்திருக்காரு. சோ அதுக்கான பேப்பர் ஒர்க்லாம் நாளைக்கு தான் போடணும் மாதிரி சொல்லிட்டு இந்த லாயரங்கிறது கிளம்பிடுவா. இந்த ரெபேக்கா செல்குள்ள மாட்டிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம லில்லி ஒரு மாதிரி எட்டி பார்த்து அப்படியே மறுபடியும் அந்த ஃபார்முக்கு திருப்பி வரா. அப்ப மோப்பளவுல பார்த்து என்னாச்சு எல்லாம் ஓகே தானே இது பிரச்சனை இல்லையே எல்லாம் ஓகே. ரெபேக்கா தான் அந்த கொலை பண்ணா அவனை தூக்கி சிலையில வச்சுட்டாங்க. அப்புறம் முன்னாடியே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஆடுகளையும் இந்த கேல போல ஆடுகளையும் ஒன்னா சேர்க்க போறாங்க. அவர் தான் இனிமேல் நம்மளோட புது ஷெப்பர்ட்னு சொல்லும்போது பப்பிள் சூப்பர் டைம் முன்னாடி மாதிரியே அசத்துட்டேன். முன்னாடி மாதிரினா அதான் நீ இந்த கதையை சொல்லிட்டு போதே கதை முடியறதுக்கு முன்னாடியே யார் கொலகார அப்படிங்கிற விஷயத்த சீக்கிரமா சொல்லிடுங்க. அதே மாதிரி தான் ரெபேக்காவும் கொலகார அப்படிங்கிற விஷயத்த ஈஸியா சொல்லிட்டேன்னு சொல்லும்போது நம்ம லில்லியோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அதாவது சரியா முடிவெடுத்துருக்கமா இல்ல தப்பா முடிவெடுத்துருக்கமா அப்படிங்கிற இந்த குழப்பங்களோட மனசுக்குள்ள எடுத்துட்டே இருக்கு. அதே மாதிரி மொப்பல என்ன சொல்லுதுன்னா இங்க நம்ம ஃபார்முக்கு பக்கத்துல தானே இந்த கேலப்போட ஃபார்ம் இருக்கு. அங்க தானே நம்மளோட புது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ வாய போயிட்டு அவங்கள பாத்துட்டு வரலாம்னு சொல்லும்போது எது நம்பலாம் தனியாவா இதுக்கு முன்னாடி நம்ம தனியா ரோட கூட தான் கிராஸ் பண்ணது கிடையாது. கிராஸ் பண்ணி போகலையா வா லைவ்டாத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸை தானே பார்க்க போறோட்டு இவங்க 2 பேருமே இந்த கேலப்போட ஃபார்முக்கு போனா அங்க தானே ஜெயிச்சாண்டிக்கா நிறைய ஆடுகள் இருக்கும். அது அப்படியே பொறுமையா இருந்த கிட்டே வரும். அப்ப இவங்களுக்கு மாதிரி நாளைக்கு நீங்க நாமளும் ஒண்ணு சேர போறோம். நீங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அதுல ஒரு ஆள் மட்டும் அப்படியே முன்னாடி வருது வந்துட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்ல தூரத்துல நாய் கொலைக்கிற சத்தம் கேக்குது. அதனால சரி இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் இல்ல நினைக்கிறேன் தெரியாம வந்துரும் நினைக்கிறேன். அதனால வாங்கிட்டு போயிலன்னு சொல்லிட்டு 2 பேருமே பக்கத்துல இருக்க கேலப்போட இந்த ஃபேக்டரி வர இடத்துக்கு போறாங்க. அப்படி போறதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த கேலப்பைய நம்ம ஹீரோ மாதிரி வெறும் ரோமத்தை மட்டும் வெட்டி இருக்க மாட்டான் அந்த ஆடு கிட்ட இருக்கு. அதுக்கு அதுங்களை கொண்டு இவனும் இந்த ஆட்டை வெட்டணும் சேர்ந்து அதுல கூறு போட்டு விற்கிறாங்க. கரைக்காத்தான் ஆட்டை வளர்த்துட்டு இருக்காங்க அப்படி விஷயம் தெரிய வருது. இந்த கேலப்பை வளர்க்குற இந்த 2 நாய்களும் பத்தினா இவங்க 2 பேர்த்தையும் வேட்ட ஆரம்பிச்சிடும். அதனால இவங்க 2 பேரும் உயிரை காப்பாத்துறதுக்கா அப்படியே புயல் வாத்துல ஓடிட்டு போது திட்டத்திட்ட அதுல ஒரு நாய் பத்தினா உங்களை
பிடிக்கிற மாதிரி வந்துரும். பட் கரெக்டான அந்த டைம்ல நம்ம தலைவன் தான் நம்ம செபஸ்டியன் ஒரு நாயை முட்டி தூக்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கார்னிவல் பார்ட்டில அவன் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். ஒவ்வொரு நாய் கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுப்போம் இல்லையா? அதனால இங்கே அந்த நாய்களோட பயங்கரமா சண்டை போடுறான், அடிச்சு அந்த நாய்கள் எல்லாம் தூக்குறான். ஆனா அதுக்கப்புறம் அந்த நாய்கள் அங்கிட்ட திருச்சி ஓடுறதுக்கு அப்புறம் சுருண்டு கீழே வந்துருவான். அப்புறம் பார்த்த லெலியை என்ன சொல்லுக்கு எந்திரி சீக்கிரம் வாங்கிறது போயிலான்னு கூப்பிட்டா பக்கத்துல இருக்க மேப்பிள் இல்ல, அவன் செத்துட்டு இருக்கான், நம்ம கூட திரும்பி வரமாட்டான்னு சொல்றான். அதனால லெலியோ ஏன் அப்படி பண்ற, நீ சாக மாட்ட பயப்படாரு, நம்மள மாதிரி ஆடுகள் இறந்தா கூட கிளவுட் சாத்தா மாறுவோம்னு சொல்லும்போது அப்படி மாறினா நல்லா தான் இருக்கும் அவருக்கு மாதிரி செபஸ்டியன் சொல்றான். சரி இருக்காங்க வந்து இருக்காங்களை காப்பாத்துறேன், இருக்கா அந்த டாய்கள் கூட சண்டை போட்டேன்னு கேட்டா நான் வேற எங்க போறது, நீங்க தான் எங்களோட கூட்டம், நான் உங்களுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருப்பான். சாகிறதுக்கு முன்னாடி ஜார்ஜோட உருவம் எனக்கு தெரியுது, ஜார்ஜ் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டே இருந்துப்படுவான். சோ அதை பார்த்து லெலி அழுதுட்டு இருக்கும் போதே தூரத்துல லைட் அடிச்சுட்டு யாரோ வர மாதிரி தெரியும். அதனால மேப்பிள் இங்க இருக்கிறது ஆபத்து, வா உடனே போயிடலானே. வேதாவுக்கு பா இவங்களோட பணிக்கு திரும்பி வந்து மொத்த ஆடுகளை அலர்ட் பண்ணி இங்க இருக்கிறது ஆபத்து, சோ சீக்கிரம் கிளம்புங்க, என்னையே ஃபாலோ பண்ணுங்க, இவங்களை வேற ஒரு சேஃபான இடத்துக்கு லெலி கூட்டிட்டு போலான்னு முடிவெடுத்தா. அதுக்காக ரோட கிராஸ் பண்ணும்போது இவங்க அசால்ட்டா கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துருவாங்க. ஆனா இங்கிட்ட மத்த ஆடுகளுக்கு ரோட கிராஸ் பண்ணி பழக்கவே கிடையாது, அது என்னன்னு கூட தெரியாது. இதே மாதிரி இப்ப என்ன நடக்குது, எதுக்கு எங்களை கூட்டிட்டு போயிட்டு எங்க கூட்டிட்டு போயிட்டுன்னு கேட்கும்போது செபஸ்டியன் செத்துட்டான். இது செத்துட்டானா இல்ல ஆடுகளா சாகப்பட்டமே மேகமா மாறிடுவோமே, இல்ல அதெல்லாம் போய் செபஸ்டியன் செத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு நாள் நம்மளும் இப்படி சாவோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப மட்டும் நீங்க கூட வரலன்னா நாளைக்கு செபஸ்டியன் செத்த பார்த்து நீங்க எல்லாரும் செத்து போயிருக்கேன்னு சொல்றா. இந்த கேரப் நம்மள வெட்டி கூறு போட்டு கறிய வெளியில விற்க போற அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றா. அதுல இந்த குட்டி வாண்டிருக்கு இல்லையா, அந்த ஆட்டுக்குட்டி மட்டும் முன்னாடி வந்துட்டு இல்ல இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பிடிக்கவே இல்ல, இதெல்லாம் நான் மறக்கணும், அதனால நாங்க எல்லா விஷயத்தையும் ஒன்னா மறக்க போறோம், இது 1 2 3 எண்ணும். அப்ப லெலியோ இல்ல இதெல்லாம் மறக்க கூடாது, ஞாபகத்திலேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி வரதுக்குள்ளேயே அவன் 1 2 3 சொல்லி முடிச்சிருவா. அதனால அந்த ஆட்டுக்கூட்டத்துல இருக்க எல்லாருக்குமே இங்க எதுக்காக வந்தோம், இதுக்கு முன்னாடி என்ன நினைச்ச அப்படிங்கிற விஷயம் சுத்தமா மறந்து போயிடுச்சு. அதனால நம்ம இங்க என்ன பண்றோம், வாங்க திரும்பி போயிடலான்னு எல்லாமே மறுபடியும் பண்ணிக்க திரும்பி போயிடும். அந்த பாவம் அந்த நேரத்துல லெலிக்கு என்ன படுத்து இவங்களோட உயிரை எப்படி காப்பாற்றணும்னு தெரியல. அதனால செபஸ்டியன் சொல்றது உண்மைதான், நம்மள ஒரு தொடரானிக்கு ஒரு பயந்தாங்குழி, நம்மளால எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு அப்படியே மேப்பிள் கிட்ட கேட்கறா. ஏடா நம்ம எல்லாருமே மேகமா மாற மாட்டோம் அப்படிங்கிற விஷயம் முன்னாடியே தெரியும்ல, செபஸ்டியன் மாதிரி தான் எல்லா ஆடுகளும் சாகும் அப்படிங்கிற விஷயம் தெரியலன்னு கேட்கும்போது எனக்கு தெரியுங்கிறான். சரி இது மாதிரி எத்தனை ஆடுகள் செத்து போறதை பார்த்துக்கன்னு கேட்டா அதுக்கு கணக்கில்லைன்னு சொல்றான். ஆனா இது மாதிரி மோசமான விஷயம் மட்டும் நான் ஞாபகத்தில் வச்சுக்கல, என் அம்மாவை ஞாபகம் வச்சிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸை ஞாபகம் வச்சிருக்கேன், அவங்க எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் ஞாபகத்தில் வச்சுக்கன்னு சொல்றான். அப்பக்கெல்லாம் ரொம்ப வரைக்கும் இல்ல, என்னால இப்ப இந்த விஷயத்தை எது ஞாபகத்தில் வச்சுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பேசாம அது நானும் மத்த ஆடுகள் மாதிரியே மறந்துட்டுமான்னு கேட்டா அப்படி மறந்துட்டு நான் உன்னால ரெபேக்காவை காப்பாற்ற முடியாது, செபஸ்டியனோட சாவுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நம்ம புது ஷெப்பர்ட் சொல்றது கேட்டு அவன் எப்படி அவனோட ஆடுகளை கூட்டாடோ அதே மாதிரியே நம்மளே குழுவா நம்மளும் சாகணும், இதுதான் வேணுமா உனக்கு. அப்புறம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நமக்கு பிடிச்சவங்க இறந்து போயிருக்கலாம், ஆனா அப்படி எந்த அவங்க திரும்பி வரலனாலும் அவங்களோட நினைவுகள் மூலமா நமக்குள்ள அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவோம். நம்ம லில்லி அப்படின்னா நம்ம ஹீரோட வீடு அதான் அந்த கேரன் கிட்ட போறா. போனோடனே இப்ப திடீர்னு கிளிக்கு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப உள்ள இது உண்மையா இல்ல கற்பனையான்னு கேட்டா உண்மைதான், ஏன்னா நான் இன்னும் சாகலையே, உன்னோட நினைவுகள் மூலமா நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். அது மட்டும் இல்ல ஒருத்தரை இழந்தா எந்த அளவுக்கு வழிகாட்டிட்ட விஷயம் எனக்கும் தெரியும், நான் ஒருத்தரை இழந்திருக்கேன், அவங்களோட நினைவுகள் மூலமா சந்தோஷமா நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன்னு சொல்றா. அதாவது அவரோட மனைவி இறந்துபட்ட விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா நாளைக்கு கேல்ப் வந்துருவானே எங்களெல்லாம் பிடிச்சிருவானே, இல்ல கேலப் இல்ல கேலப்போட அப்பனே வந்தாலும் சரி உங்க யாரையும் தொடக்கூட முடியாது, ஏன்னா நீ இருக்கே, என்னால என்ன பண்ண முடியும், முடியும் கண்டிப்பா நல்ல முடியும், ஏன்னா கொலை பண்ணது யாரு விஷயத்தை மட்டும் நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானா அதுக்கப்புறம் உன்னையும் மற்ற ஆடுகளையும் ரெபேக்கா கிட்ட ஒப்படைச்சிருவாங்க, நீங்க சேஃபா இருக்கலாம். சேஃப்னா எப்படி அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறது, நீங்க 1000 ஸ்டோரி சொல்லிருக்கலாம், ஆனா அதை வச்சு அந்த கொலகாரனை என்னால கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இது வச்சாகும் போது நம்ம ஹீரோ இல்ல ஒரு நாளும் முடியும்னு சொல்லிட்டு அவரோட கை காட்டுவாரு. பார்த்தா ஒரு கை பச்சை கலர்ல இருக்கும், இன்னொரு கை ப்ளூ கலர்ல இருக்கும், அதாவது இறந்து போனப்போ அவரோட கை இந்த நேரத்துல தான் இருக்கும். அதனால லில்லி சூப்பர் இந்த கேஸ் முடிய போது திட்டு நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வைப்பா. அந்த கேரவனுக்கு பின்னாடி ஒரு பார்த்தா அங்க நம்மளால குட்டி வின்டர் வருவான். அந்த ஆடுகள் 1 2 3 சொல்லி எல்லா விஷயத்தையும் மறந்துருக்கும் இல்லையா, ஆனா நம்மளால வின்டர் மட்டும் நடந்த விஷயம் எதுவுமே மறந்துக்க மாட்டான், எல்லாம் ஒரு ஞாபகத்தில் இருக்கும். அதனால இப்ப லில்லி என்ன பண்றாட்டா அந்த குட்டியாட்ட கூப்பிட்டு உங்க ஒரு கால இந்த பெயில விட இன்னொரு கால இந்த ப்ளூ கலர் பெயிண்ட விடுது, 2 பெயிலையும் நடக்க வச்சுட்டு நேரம் நம்ம ரெபேக்காவை அடைச்சு வச்சுட்டு அந்த செல் இருக்கு இல்லையா அந்த செல்லுக்குள்ள அந்த குட்டி அனுப்பி விடுறா. அனுப்பி விடுறதுக்கு அப்புறம் அந்த குட்டியும் அங்கேயுமா ஓடுது, போர்டெல்லாம் தள்ளி விடுது, தரையில ப்ளூ கலர் லைன் அப்படியே வரைஞ்சிட்டு இருக்கு. சோ அப்படி இதெல்லாம் வரைஞ்சிட்டு மறுபடியும் சேஃபா வெளியில போறதுக்கு அப்புறம் வின்டர் லில்லி கிட்ட கேட்கலாம், இதுபா நம்ம பண்ண பிளான் உட்கூட்டாகுமா, ஏதாவது நடக்குமான்னு கேட்டா தெரியல, பொறுத்து இருந்தா பாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அப்படி இங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இப்ப இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்கார ஸ்டேஷனுக்குள்ள வரான். அண்ட் வந்தவன் ஏய்யா என்ன ஸ்டேஷன் முழுக்க பெயிண்டா இருக்கு, இதை யார் பண்ணதுன்னு கேட்டா அது ஜன்னல் வழியா ஒரு குட்டி ஆடு தான் வந்துச்சு, வெளியில எடுத்த பெரிய ஆடுகள் தான் அதை உள்ள அனுப்பி விடுச்சு, இது மாதிரி கிழக்குச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்த வழியில போயிட்டு சொல்லும் போது யாருக்கிட்ட அந்த ஆட்டு கதையில விட்டுட்டு இது என்னதுன்னு பார்க்கும்போது அது வந்து ரெபேக்காவோட போட்டோவும் நம்ம ஹீரோவோட போட்டோ ஒட்டப்பட்டிருக்கும், ரெண்டும் ஒரே கூட்ட இணைக்கப்பட்டிருக்கும். ஆனா கடைசி ஒரு இடத்துல ப்ளூவும் மஞ்சளும் ஒன்றா சேர்ந்திருக்கும். அதை பார்த்தா அவனுக்கு ஏதாவது தோணுமான்னு பார்த்தா ஒன்னும் தோணாது. அதனால இது எதுக்கு நீங்க பண்ணி வச்சுக்கிட்டு அதை அழிக்கும் போது ஒன்னா சேர்க்கும் போது ப்ளூ எல்லோ கலரா இருந்தது இப்ப பச்சை கலரா மாறுது. அது மட்டும் இல்ல நிக் தான் ரெபேக்காவை கூட்டிட்டு போறதா சொல்லிப்பாங்க. அதனால அவளை கூட்டிட்டு போறதுக்கு 2 போலீஸ்காரங்க வந்துப்பாங்க. இப்போ இங்க இந்த ஊரோட போலீஸ்காரன் கழுத்து போட்டு கொடுத்தாட்டா அப்படியே ரெபேக்காவை கூட்டிட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் அவளை பார்க்க முடியாது, ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. அந்த விஷயத்தை நம்ம லெல்லியே
மேப்பிள் அப்புறம் நம்ம மின்டர் நம்ம 3 பேர் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு இந்த போலீஸ் கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுருவான். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா இந்த குட்டியாரோட கால்ல அந்த பெயிண்ட் ஒட்டி இருக்க விஷயத்தையும் இவன் கையை வச்சு அடிச்ச விஷயத்தையும் பார்க்கலாம். பார்த்தோன்னே உனக்கு புரிஞ்சுப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஆளுநர் தான் உனக்கு குழு கொடுத்து இவ்வளவு தூரத்துக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க வச்சிருக்கீங்க. அதனால இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு, ரெபேக்கா அந்த கொலை பண்ணல. அந்த உண்மையான கொலைகார யாரு அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். அது வேற யாரும் கிடையாது, இங்க அடிக்கிற லாயர் லேடி தான். அதுக்கு வேற அந்த லேடியை நோக்கி கை காட்டான். அப்ப அவ்வளவு நான் இல்லைன்னு சொல்லும்போது பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அந்த உள்ள எழுதப்பட்டு அந்த முட்டாளன்ற அந்த முட்டாள் போலீஸ் வேற யாரும் கிடையாது, நான் தான். ஆனா இப்ப தெரிஞ்சு எல்லாம் யோசிச்சு பாருங்க. ரெபேக்கா எப்ப அந்த ஊருக்குள்ள வந்தாலோ அப்ப இருந்து அவதான் கூட்டவாரி அப்படிக்க மாதிரி எல்லா ஆதாரமும் அவளுக்கு எதிராக தான் திருப்பிடுச்சு. போதாக்கு கொலை வந்த அன்னைக்கு நாள் இவ அவளோட அப்பா பாக்கிறதுக்கா அந்த ஃபார்முக்கு வர போனா ஐயா. அதனால முழுக்க இந்த கொலையை பண்ணது அவதான் அப்படிக்க மாதிரி, அவதான் கொலைகாரை அப்படிக்க மாதிரி அவளை பார்த்தோம். ஆனா உண்மையான கொலைகாரை இந்த ஊர்ல இந்த நாட்டே இல்ல. அந்த கொலைகாரை யாரு எங்க இருக்கா? வேற யாரும் இல்ல, ஜார்ஜோட பையன் சவுத் ஆப்பிரிக்கால இருக்க வேன் தான் அந்த கொலையை செய்திருக்கா அவளுக்கு வர இந்த போலீஸ்கார சொல்றான். அது எப்படா நீ கன்ஃபார்மா சொல்றேன்னு கேட்டா, ஏன்னா நம்ம ஹீரோ ஜார்ஜ் அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு உயிரோட காப்பிய இந்த ரெபேக்காவுக்கு அனுப்புறதா அவர் சொல்லிருப்பா இல்லையா. அதே மாதிரியான காப்பிய தன்னோட புள்ளைக்கு அவர் அனுப்பியிருக்காரு. சோ அதுல இருக்க சொத்து பத்த பார்த்தவன் மிச்சம் இருக்கிற சொத்து யார் யாருக்கெல்லாம் போயிருக்குன்னு செக் பண்ணி போத்தான். அதாவது ஹீரோவோட முழு சொத்தை செக் பண்ணி போத்தான். அவர்கிட்ட $30 மில்லியன் பணம் இருக்கட்டும், அதுவும் தனக்கு சேரணும்னு அவன் பிளான் போட்டிருக்கான். அதுக்கு அப்பன் கூட பார்க்காம ஜார்ஜ பிளான் போட்டு கொண்டிருக்கான். இதுல இன்னொன்று, ஜார்ஜ் செத்ததுக்கு அப்புறமா அவரோட சொத்து மொத்த போய் யாருக்கு போகுது? ரெபேக்காவுக்கு தான் போகுது. அப்ப ஒருவேளை அவர் செத்தாட்டா மொத்த டவுட் நம்ம ரெபேக்கா மாதிரி தான் வரும். இப்ப அப்பா செத்து அவரை கொன்னது ரெபேக்கா தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுரா அவளை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தபடியா அதாவது அவளோட வாரிசு சொத்து எல்லாமே இப்ப யாருக்கு வந்து சேரும்? இந்த ஜார்ஜோட பையன் வேலைக்கு தான் வந்து சேரும். சோ அதனால தாய் பேர் பட்ட பிளான் போட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த ஜார்ஜோட பையனும் கூட நம்ம ஊர்ல தான் இருக்கணும், நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கணும். ஆனா அவன் யாரு, எங்க இருக்கான், யாரோட பேர்ல இருக்கான், யாரோட ஐடென்டிட்டியில வந்துட்டு இருக்கான்? ஏன்னா இங்க நிக்கிற ரெபேக்கா அவளுக்கு பிடிக்காத பேரை மாத்தி தான் இப்ப புதுசா அந்த பேரை வச்சிருப்பா. அதே மாதிரி இப்ப நம்ம கண்ணு முன்னாடி ரிப்போர்ட்டர் மேத்யூ சாயா வந்து நிக்க கூடாது. புயலா அங்க வச்சான் போற ட்விஸ்ட் அப்படிக்க மாதிரி கடைசியா எல்லா வேலையும் பார்த்தது இந்த மேத்யூ போய் தாங்க. அவன் தான் நம்ம ஹீரோட பையன். அப்ப அதை கேட்டவனு ஷாக் ஆயிட்டு, டேய் நீ என்ன சொல்ற? நான் ஒரு சாதாரண ரிப்போர்ட்டர், என் பேரு மேத்யூ, நீ சொல்ற வேன் கிடையாது. இல்லையே, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். முதல்ல ஜார்ஜ் அவரோட பொண்ணை இங்க அவரோட ஊருக்கு வர சொன்ன விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவன் ஊருக்கு வரும்போது இந்த கரெக்டா அப்பா செத்தாருதான் பழி மொத்தம் ரெபேக்கா மாதிரி தான் விளையாட்டு விஷயம் உனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீ இந்த ஊருக்கு வந்திருக்க. அது சும்மா வந்தா டவுட் வந்துருக்கு. கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலை ஒரு சாக்கா வச்சு ஒரு ரிப்போர்ட் மாதிரி இந்த ஊருக்குள்ள வந்த அண்ட் வந்தவ ஊர் மக்களோட நம்பளோட்டிக்காவே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த ஊரை பிடிக்காத மாதிரி வெளியில போன மாதிரியே போயிட்டு உன் கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நீ போட்ட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்க. அதாவது நைட்டோட நைட்டா உன் அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணி பேசி நைஸ் அவரோட ட்ரிங்க்ல அந்த பெரிய பழத்தோட விஷயத்தை கலந்து அவரை கூடுதலமா கொண்டுட்டு உயில மாத்தி எழுதி அதங்க டேபிள்ல வச்சுட்டு நீ நைஸ் அந்த இடத்த எஸ்கேப் ஆகி ஓடிலாம் ட்ரை பண்ணிருக்க. ஆனா உன்னோட அப்பா உன்னை விடல, மறுபடியும் எழுந்து வந்திருக்காரு. உன் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்காரு. அவரோட உடம்பு முழுக்க விஷயம் பரவறதுனால அவர் செத்துட்டாரு. நீ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன். ஆக்சுவலி இந்த சீன் தான் இந்த வின்டர் ஆடும் பார்த்துக்க புரியாம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஹீரோவோட உடம்பை விட்டு அவரோட பேர் போனதை நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அது எதனால சொல்லிருக்கோட்டா, அங்க ஹீரோவோட பையன் தான் மேத்யூ அப்படிங்கிறதுனால அவரோட வாசனையோ நம்ம ஹீரோவோட வாசனையோ ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோவோட பையன் தான் அவனை கொடுறதுனால ரெண்டு பேரோட வாசனையுமே ஹீரோ வாசனையை தெரியறதுனால இந்த குட்டி ஆடு என்ன நினைச்சுக்கூடா, ஹீரோவோட உடம்பை விட்டு ஏதோ ஒரு பேய் வெளியில் போயிடுச்சுட்டு இந்த மேத்யூ பையன் தப்பிச்சு ஒன்ன விஷயத்த அப்படியே மனசுல ஞாபகம் வச்சுக்கும். மத்தவங்கிட்டே சொல்லியிருக்கோம். இது மட்டுப்பா அன்னைக்கு உயிரை படிச்சப்போ அந்த லாயரோட கண்டிப்பா அந்த ரூம் விட்டு உள்ள விஷயம் நல்லா தெரியும். அதனால வெளியில வந்தோக்கே ஹீரோவோட பையனான நீ சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற மாதிரி கால்பட்டு இந்த லாயர் கூட பேசின மாதிரி நடிச்ச. அதுக்கப்புறம் ரெபேக்கா தான் அந்த கொலை செய்த அடுத்த விஷயத்த ஊர் மக்களையும் எங்களையும் நம்ப வைக்கிறதுக்காக அந்த லாட்ஜுக்குள்ள பூந்த. அதுவே ஒரு பழைய லாட்ஜி, அதை துரத்து உள்ள போறதுல ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. அதனால உள்ள போயிருக்க ரெபேக்காவோட ஷூர அந்த பெரிய பழத்தையும் வச்சிருக்க. ஆனா இவ்வளவு விஷயத்தையும் தெளிவா பண்ணி ஒரு இடத்துல சமத்திய மாட்டிட்டேன். எப்ப தெரியுமா, ஜார்ஜோட கையில எடுத்த அந்த கலர்ஸ் அதுல ஒரு கையில ப்ளூ கலர் இருந்துச்சு. அதை அவர் கண்டுபிடிச்ச மருந்துகளை ஆடுகளுக்கு கொடுக்கும் போது அதன் மூலமா ஏற்பட்ட கலர். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா அவரோட கையில அந்த கிரீன் கலர் வச்ச பத்தியா அங்க தானே மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு நான் நைட்டு அவருடைய கொண்டுட்டு ரொம்ப நிம்மதியா போட்டு லாட்ஜில தான் படுத்து தூங்குறேன். அதே நாள் தான் நம்மால் மேப்பிள் அந்த விண்டோவை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு வேலைக்குள்ள தலையை விட்டு தட்டு தர மாதிரி அந்த துணியோட தலையில விழுந்து அங்கிட்டு கிட்ட ஓடிப்பாளியா. அன்னைக்கு அவனோட தலையில விழுந்த அந்த துணி தான் நீ தான் கொலகாரன்னு அவளை காட்டி கொடுத்துச்சு. ஏன் தெரியுமா, அன்னைக்கு ஜார்ஜ் கீழே வந்து கடத்தப்போ அவளோட ரெண்டு கையிலுமே ஆக்சுவலி அந்த மருந்து எடுத்து தடவுறதுனால அது ப்ளூ கலரா தான் இருந்திருக்கு. ஆனா அந்த நேரத்துல பயங்கரமா மழை பெஞ்சதுனாலையும் உன் தலைமுடியை பிடிச்சு அவர் இழுத்ததுனாலையும் உன் தலைமுடியில எடுத்த அந்த எல்லோ ஹேர் டை அவரோட கையில எடுத்த ப்ளூ மேல பட்டு அது கிரீனா மாறி இருக்கு. இது எப்படின்னு கேக்குறியா,
ஏடா நீ அப்படியே உன்னோட ஹேர் கலரை மறக்காம ரொம்ப சாதாரணமா அந்த ஊருக்கு வந்துட்டுதா உன் தாடைய வச்சு உன் முடிய வச்சு நீ கண்டிப்பா ஜார்ஜோட பையனா இருப்பியோன்னு உன் மேல ஒரு டவுட் வந்திருக்கும். ஆனா அந்த டவுட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவசரமா நீ ஒரு தலைக்கு டை அடிச்சிருக்க. அந்த டை சண்டை போடும்போது ஜார்ஜோட கையில படுத்தனால்தான் அது கிரீன் கலர்ல மாறி இருக்கு, ஒரு கை ப்ளூ இருக்கு. இப்ப இந்த போலீஸ்காரன் கண்டுபிடிச்ச இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டே அந்த பையன் தெனாவிட்டு அடிப்பான். ஆமா, என் தலைக்கு டை அடிப்பேன், பல்ல அப்பப்ப டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு கிளீன் பண்ணுவேன், 1000 மேக்கப் போடுவேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் எந்த கலர் முடிய டை அடிச்சிருந்தா உனக்கு ஆடான்னு கேட்கும்போது போலீஸ்காரன் பொறுமையா கிட்ட வரா. இவனோட ஒரு முடி எடுத்துக்கலாம், எடுத்துட்டு போ, தாராளமா போ, எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போ, எந்த போலீஸ் கிட்ட வேணாலும் போ, போயிட்டு உன்னால என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரு சாதாரண டை. அந்த டைய வச்சு என்னடா ப்ரூவ் பண்ணிடுவேன்னு கேட்டா நான் டைய வச்சு ப்ரூவ் பண்ண போறது கிடையாது, டிஎன்ஏ சாம்பிள் ஒண்ணு இருக்கு, அது உனக்கு தெரியுமா? சோ உன்னோட முடியில எடுக்கப்பட்ட டிஎன்ஏவோ அப்பாவோட டிஎன்ஏவோ ஒத்து போதா? ரெண்டு பேரும் அப்பா என்ன விஷயத்த கண்டுபிடிச்சாலே போதும், நீ தான் உன்னோட அப்பா ஜார்ஜ கொலைப்பட்ட விஷயம் நிரூபணமாயிடும். அதுக்கப்புறம் என்ன, ஜெயில் தான், கழிதான், என்ன போலாமா, கேஸ் முடிஞ்சிட்டுன்னு சொல்லு, அவள்தான். இதுக்கப்புறம் மேத்யூவால தப்பிக்க முடியாது. அதனால டக்குனு இந்த முடியை தட்டி விட்டுது. ஊர் மக்கள் பூரா வெத்துக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு இந்த பையன் புயல் வாரத்துல ஓடிட்டு இருப்பான். அப்ப கட்டாந்தத்துக்கு அதான் அந்த முட்டிட்டே திருடா அண்ணன் போய் ஆடு இருக்கையா அதுக்கு வந்துடும். இந்த பக்கம் மேத்யூ ஒரு கார் எடுத்துட்டு செமஸ்பீடா கிளம்பி போயிருப்பான். அப்ப அந்த விஷயத்த லில்லியும் பார்த்துட்டு டே பசங்களா உங்களுக்கு ஒரு முக்கியமான வந்துருச்சு, இதுக்கு முன்னாடி முட்டாதீங்கன்னு சொல்லுவல, இப்ப போய் முட்டி தூக்குறான்னு சொல்லு. அப்படியே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஓடி போய் இந்த காரை வளைச்சு முட்டாடுக்க முத்தன்ற ஒரு டயரை நழுவி கீழே படுத்துரும். அதனால இந்த மேத்யூ பலால தப்பிக்க முடியல, சமத்தியா போலீஸ் கிட்ட மாட்டிதான். அதனால அவனை அரெஸ்ட் பண்ணி கைதிங்க வைக்கிறதுக்காக போலீஸ் அவனை அங்க கூட்டிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் போலீஸ்காரனும் நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு ரெபேக்காவோட ஹேண்ட் காப்பி ரிலீஸ் பண்ணி விடுது. இந்த மாதிரி என்ன முடிவு எடுத்துருக்கீங்க, எப்ப அந்த ஊரை விட்டு போலான்னு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு, அதனால வெளியூர் போற விஷயத்தெல்லாம் பத்தி யோசிக்கணும்னு சொல்லிட்டா. நீங்க இங்க இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டான். சரி பாப்போம்னு சொல்லிட்டு ரெபேக்கா அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு அப்புறம் பாவம் நம்மளால வின்டர் இருக்கா இல்லையா, அவனை மட்டும் இங்கே தனியா விடுத்து மற்ற ஆடுகள் எல்லாம் அங்கிருந்து கிளம்பிருக்கும். அதாவது இப்ப வரைக்கும் அந்த ஆடுகள் எல்லாம் இந்த வின்டரையும் அவங்களோட கூட்டத்துல சேர்த்துக்கல, தனியாக தான் இருக்கான், ஒரு மாதிரி இக்கத்தோட பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படி சீனை கட்பட்டா நம்ம ரெபேக்கா லாட்ஜில இருந்து வெக்கேட் பண்றதுக்காக தட்டுக்கு போவா. ஆக்சுவலி இது நடத்துறது இந்த பெத்துன்னு சொல்லிட்டு ஒரு எழுதா இல்லையா, ஒரு சில நம்ம ஹீரோ அவனோட பொண்ணுக்காக எழுதின லெட்டர் கூட தனியா மறைச்சு இருப்பாங்களே, அந்த லெட்டர் எடுத்து இப்ப நம்ம ரெபேக்கா கிட்டே மறுபடியும் அவங்க கொடுத்துறாங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த பெத்துன்ற லேடி நம்ம ஹீரோவை ஒன் சைட லவ் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவும் கூட இந்த லேடி லவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. பட் அவரோட மனைவியோட இடத்துல வேற இந்த பொண்ணை அவருக்கு வைக்கிறதுக்கு மனசே வரலையா, அதனால தான் கடைசி வரைக்கும் ஒரு லவ் பண்ணாம எடுத்துக்காரு. இந்த லேடி எடுக்க அந்த லெட்டர் எடுத்து வச்சுக்கிட்டானா ஹீரோ தன்னோட பொண்ணுக்கா தான் அந்த லெட்டர் எழுதுறாரு அப்படிங்கிற விஷயம் அந்த லேடிக்கு தெரியாது. ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றாரு போல, அந்த பொண்ணுக்கு தான் அந்த லெட்டர் எழுதுறதா நினைச்சுக்கிட்டு அந்த லெட்டரை தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப அதை ரெபேக்கா கிட்டே தேட்டு கொடுத்துருவாங்க. அப்ப அவங்க போறதுக்கு முன்னாடி உன்னோட அம்மாவை உன்னோட அப்பா ரொம்ப லவ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது இவன் ரொம்ப ஃபீல் பண்றா. இது மாதிரி என்னோட அம்மாவை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, அவங்களோட பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லும்போது இந்த லேடி உங்க அம்மாவோட பேர் எனக்கு தெரியும், அவங்களோட பேரு லில்லி. அதாவது நம்ம ஹீரோக்கு இந்த ஆட்டு மந்தையிலே ரொம்ப பிடிச்ச ஆடு, புத்திசாலியான ஆடு இந்த லில்லி இருக்குயா. அதுக்கு இந்த ரீசனால தான் தான் மனைவியோட பேரை வச்சிருப்பாரு, அவன் மேல ரொம்ப அட்டாச் ஆகிறதுக்கான ரீசனும் இதுதான். அதுக்கப்புறம் ரெபேக்கா வெளியில இந்த லாயர் கூட பேசிட்டு போது நம்மளால இந்த பாருங்க அதான் அந்த கழிவற்றோட இந்த ஷெப்பர்ட் கேப் அப்படிக்கிறவங்க இவங்கிட்ட பேசுறதுக்காக வருவாங்க. வந்தவங்க இது மாதிரி எங்கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு, நாங்க இந்த மாதிரி கறி எல்லாம் வெட்டி சேல் பண்ணிட்டு இருக்கோம், சோ இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு சைனை போட்டு உங்க பண்ணையில இருக்க ஆடுகள் எல்லாத்தையும் எங்கிட்ட வித்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது ஓ அந்த ரெண்டு கொலகாரத்துக்கு நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி ரெபேக்கா கேட்கறா. அதாவது ஹீரோ அந்த உயிரில் எழுதிருப்பாரு ரெண்டு கொலகாரன், அதுல இவங்க ரெண்டு பத்தி தான் மனுஷன் பண்ணிருப்பாரு. இதுக்கானா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தானே அந்த ஆடுகள் எல்லாத்தையுமே வெட்டி கொண்டு சாப்பிடாருங்க, வெளியில விற்கிறானுங்க. சோ அந்த ஒரு ரீசனால தான் இவங்க ரெண்டு பேத்துக்குவே அந்த கொலகாரன் அப்படிங்கிற அந்த பேரை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ரெபேக்காவோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் என்னோட நடத்த கொடுக்க மாட்டேன், அந்த ஆடுகள் எல்லாத்தையுமே நான் தான் பத்திரமா பாத்துக்க போறேன், இந்த ஆடுகள் மட்டும் இல்ல இன்னும் நிறைய ஆடுகள் வாங்க போறேன்னு சொல்லு. இங்க நம்ம லில்லி பத்தி தான் மற்ற ஆடுகள் கூட பேசிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது, என்னன்னு பார்த்தா நம்ம கேலப் அவனோட இடத்துல ஏகப்பட்ட ஆடுகளை வளர்த்து அதை வெட்டி கூறு போட்டு வெளியில வித்துட்டு இல்லையா. ஆக்சுவலி அது எல்லாத்தையுமே இப்ப நம்ம ரெபேக்கா விலை கொடுத்து வாங்கிட்டா. ஏன்னா இவகிட்ட பிறகு பணத்துக்கு ஒரு ஊழிய வாங்கலாமே, அதனால அசால்ட்டா அந்த ஆடுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டா. ஆனா இவ்வளவு நாளா இந்த ஆடுகளுக்கு என்ன ஒரு ஏக்கம் இருக்கும், நம்மள மாதிரி இன்னும் நிறைய ஆடுகளை பாக்கணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறோம், புது ஆடுகளை பாக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா. இப்ப அந்த ஆசை நிறைவேறிச்சு, ரெண்டு கூட்டமும் உண்டாயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாக்கலுக்கு அவரோட பொண்ணு வந்திருப்பா இல்லையா, வந்தவங்களோட கையில நம்ம ஹீரோ ஒரு புக்கை கொடுத்து நான் அது மாதிரி ஈவினிங் டைம்ல பொழுது சாயிர நேரத்துல ஆடுகளுக்கு நிறைய கதைகளை சொல்லுவேன் அப்படி விஷயத்த சொல்லிருப்பாரு. அதனால ஹீரோவோட கோட்டை அப்படி இவ எடுத்து போட்டுச்சா வழக்கம் போல ஆடுகளுக்கு கதைகளை சொல்லிட்டுப்பா. அப்படி சொல்லிட்டு போதா நம்ம செபஸ்டியன் எப்படி அந்த பாறையோட உச்சியை போட்டு நிப்பாரோ அந்த இடத்துல அவனை மாதிரி இப்ப நம்ம வின்டர் போட்டு நிக்கலாம். ஏன்னா அவன் எப்படி பனிக்காலத்துல பிறந்த ஆடுன்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே மாதிரி இப்ப இந்த வின்டரையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. சோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட லில்லி என்ன பட்டாட்டா நேரா அவனை பாக்கிறதுக்கு அந்த பாறைக்கு வேலையை போறா. போயிட்டு செபஸ்டியன் கிட்ட சொன்னா அதே வேலைக்கு ஏதாவது சொல்றா. இது மாதிரி இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, ஆனா கொஞ்சம் தனிமையாவும் இருக்கு. ஆமா சரி இது வரைக்கும் உனக்கு பேர் ஏதாவது இருக்கா, ஆனா உனக்கு பேர் இப்ப நான் வைக்கிறேன், உன் பேரு ஜார்ஜ்,
இனிமே உன்னை எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுவாங்க. இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம், எங்க கூட தான் சேர்ந்துருக்கணும் வான்னு சொல்லிட்டு நம்ம லில்லி ஜார்ஜ கூட்டிட்டு அப்படியே இந்த கூட்டத்துக்குள்ள வருவா. அப்ப பார்த்த ரிச்ஃபீல்டோ ஏதாவது திட்டுவா, உங்களுக்கு போயிடுன்னு சொல்லலாம். பார்த்தா அதுல எதுவும் சொல்லல. அந்த ஜார்ஜ் அரவணைப்பா. அதனால அதுவும் மற்ற குட்டிகளோட ஜாலியா குதிச்சு விளையாட இந்த பக்கம் நம்ம ரெபேக்காவும் ஜார்ஜ் பாத்ரி இங்க இருக்க எல்லா ஆடுகளுக்கும் கதைகளை சொல்ல இப்படியே ஒரு சூப்பர் எண்டுக்கா இந்த படத்தோட கதை முடியுது. சோ சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு கதை? வேற லெவல் அடிச்சுல. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான ஒரு கதையை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, மனசுக்கு நெருக்கமா இருந்துச்சு. அதாவது அந்த ஜார்ஜ் என்ற கேரக்டர், அந்த கேரக்டர் பல இடத்துல பல விதமா ஒப்பிட்டு இருப்பாங்க. லைக் நம்ம செபஸ்டினோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஜார்ஜோட வாழ்க்கை இருந்திருக்கும். அதனால தான் செபஸ்டின் ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த செபஸ்டின் என்ன வழி அனுபவிச்சிருப்பா அப்படிங்கிற விஷயத்தை இங்க லில்லி புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ செபஸ்டினுக்கு பண்ண அதே விஷயத்தை தான் இங்க லில்லி அந்த விண்டர் லேம்புக்கும் பண்ணிருப்பா. அதாவது ஹீரோட பேரைய வச்சு அதை அரவணைச்சு அந்த கூட்டத்தோட சேர்த்துப்பா. சோ இந்த படத்தை பார்த்த பல பேருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தட்டி விடுங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி விடுங்க. மீண்டும் வந்து சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம எல்ஜி ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.